ஸோ இங்க தெரியுதுங்களா இது? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? இது இந்த இது தெரியுதா? பவுல் தெரியுதா? தெரியுது மேம். தெரியுது, தெரியுது. ஓகே. சோ இப்ப வந்து பீஸா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இத பாத்தீங்க அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மைதா, சுகரு, ஆயில், ஈஸ்ட். சோ இது வச்சுதான் நம்ம செய்ய போறோம். மைதாவோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் அமைச்சது வந்து 250 கிராம்ஸ். பட் நான் வந்து இப்போ ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி தான் செய்ய போறேன். ஸோ 125 கிராம்ஸ் 125 கிராம்ஸ்க்கு ஒரு ஒரு மீடியம் சைஸ் பீஸா வந்து உங்களுக்கு வரும். ஸோ மெஷர்மெண்ட் வேணா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே வேவிங் மிஷின்ல டேப் பண்ணிக்கோங்க. தென் 125 கிராம்ஸ் ஆஃப் 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா. ஸோ மைதா வந்து ஆல்ரெடி நான் ஃபீல் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால நான் வந்து ஜலிச்சு தான் வச்சிருக்கேன். அதனால அப்படியே போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் யூஸ் பண்றது வந்து இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். ஆக்சுவலா இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட். ஸோ இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பண்ண தேவையில்லை, ஃபெர்மெண்ட் பண்ண தேவையில்லை. யூஸ்வலா நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ரெண்டு இருக்கு. நார்மல் ஈஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணணும். வார்ம் வாட்டர்ல, லூக் வார்ம் வாட்டர்ல ஈஸ்ட் வந்து நம்ம என்ன குவான்டிட்டி யூஸ் பண்றோமோ இதுக்கு வந்து நம்ம 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த 3/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணி ஒரு ஒன் டீஸ்பூன் சுகர் போட்டு ப்ளூம் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நுர மாதிரி வரும். அது நுர மாதிரி வந்த பிறகு தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த ஈஸ்ட்டுக்கு வந்து தேவை கிடையாது. இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் அது இன்ஸ்ட்ரக்ஷனே அந்த கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டைரக்டா மாவுல யூஸ் பண்ணலாம்னு. அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம வந்து டைரக்டாவே மாவுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்றது வந்து ஹாஃப் ஆஃப் த டீஸ்பூன் நான் யூஸ் பண்றேன். ஹாஃப் கொஞ்சம் கம்மியா எடுக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு பிக்சர்ல வீடியோ தெரியலன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் யூஸ் பண்றோம். ஸோ சுகர் வந்து சுகரும் ஈஸ்ட் தான். ஈஸ்டுக்கு வந்து ஃபுட்டே வந்து சுகர் தான். ஸோ சுகரை சாப்பிட்டு தான் அது வளர போகுது. ஸோ ஈஸ்ட்ன்றது குட் பாக்டீரியா தான். ஸோ அதனால இதுல சுகர் போட்டாதான் வந்து அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஐ மீன் பாக்டீரியா வந்து டெவலப் ஆகும் அண்ட் ரொம்ப பெருசா வரும். ஸோ நம்ம வச்சிருக்க குவான்டிட்டி விட டபுள் ஆஃப் த குவான்டிட்டி வரும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து நமக்கு மாவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி லைக் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம். ஸோ அதே சேம் டைப் தான். பட் சப்பாத்தி மாவு வந்து நம்ம கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கணும். நம்ம ஒப்பட்டுக்கெல்லாம் பிசைறப்ப அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சினஸ் வரும் இல்லைங்களா, அந்த சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதுலயும் பிசையலாம். எதர் நீங்க இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் மிக்சரோ இல்ல பிளெண்டரோ வச்சு யூஸ் பண்ணலாம். வாட்டர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு பண்ணீங்க அப்படின்னா வந்து கரெக்டா இருக்கும். ஒரே இதா ஊத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா போயிடும். ஆயில் நான் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறது 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைனாலும் இப்போ ஜஸ்ட் நமக்கு வந்து செய்யறப்போ ஒட்டாம இருக்கிறதுக்கும் அந்த கைக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். எதர் நீங்களுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா வரும். ஒரிஜினல் ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றப்ப நம்ம கடையில வர ஃபிளேவர் வந்து வரணும் அப்படின்னா வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும். ஸோ ஆலிவ் ஆயில்ன்றப்ப கண்டிப்பா ஒரு டீஸ்பூன் இல்ல அப்படின்னா லாஸ்டா பிசைஞ்சு வைக்கிறப்ப கூட நீங்க ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டீங்கன்னா கூட ஊத்தி கோட் பண்ணி வச்சுட்டு வச்சா கூட போதும். ஸோ இது வந்து மாவு ப்ரூஃப் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 to 2 hours ஆகும். ஸோ நம்ம ஃபாஸ்டா ஃபெர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா சுடு தண்ணி வந்து காய வச்சுட்டு அதுக்கு மேல வச்சிடலாம். இல்ல மஞ்சள் லைட் அடியில வைக்கலாம். இல்லைன்னா ஓவன்லயும் அந்த மாதிரி பண்ணலாம். ஓவன்ல வச்சு கொஞ்ச நேரம் ஐ மீன் லைட் மட்டும் ஆன் பண்ணியும் பண்ணலாம்.
மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுலங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டேஜ்ல நார்மல் ஸ்டேஜ்ல நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். நம்ம நார்மல் ஸ்டேஜ்ல வந்து இப்படி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணும். எதர் நீங்க வந்து சப்போர்ட்க்கு வந்து கீழே நீட் பண்றதுக்கு வந்து மாவு போட்டுக்கலாம். இல்ல நம்ம ஆயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதர் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பிசைறது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி பிசைறோமோ, சோ இந்த பாமோட இந்த எண்டு அந்த இந்த எண்டு வந்து இங்க சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு, சோ உங்களுக்கு வீடியோ தெரியுது இல்ல நல்லா கிளியரா? இப்ப தெரியுதுங்க. வந்து ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணா பிச்சு பிச்சு வருது. சோ அது அந்த அளவு நம்ம பிசையணும். சோ எவ்வளவுக்கு அளவு நம்ம வந்து நீட் பண்றோமோ, அவ்வளவுக்கு அளவு வந்து மாவு வந்து ஸ்ட்ரெச்னஸ் வரும். சோ இது வந்து விண்டோ டெஸ்டிங் சொல்லுவாங்க. விண்டோ டெஸ்டிங்னா ஆக்சுவலா விரிச்சோம் அப்படின்னா கிளாஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆனா பிக்காது. சோ இந்த மாதிரி ஜஸ்ட் புல் பண்ணி அகைன் பேக்ல எடுத்துடணும். சோ நான் வந்து யூஸ் பண்றது வந்து ஸ்டாண்டர்ட் மிக்சர் யூஸ் பண்ணுவேன். இந்த இதே அப்படியே அந்த செஞ்ச டவ்வ இதுல போட்டுருவேன். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா வந்து நமக்கு நாம 15 மினிட்ஸ் நம்ம 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ஹேண்ட்ல ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணணும் இல்லையா? சோ அந்த விஷயத்த வந்து நமக்கு ஈஸியா கொடுக்கும். ஆக்சுவலா பேசிக்கா எனக்கு வந்து கையில வந்து ஸ்ட்ரென்த் இல்லாதனால மேக்ஸிமம் நான் இது யூஸ் பண்ணுவேன். சோ இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல இந்த ஆப்ஷன் இல்ல நம்ம வீட்ல பிளெண்டர் இருந்துச்சுன்னா, ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் ஹேண்ட் பிளெண்டர்ல யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம கையில யூஸ் பண்ணலாம். சோ நம்ம கையில ஸ்ட்ரெச் பண்ணி பண்றது மெத்தட் இதுதான் மெத்தட். சோ நெக்ஸ்ட் நான் வந்து ஆ மாவு வந்து நான் பெசஞ்சு வச்சிருக்கேன். சோ இன்னொரு பார்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெச் ஆகுதுன்றத நான் காட்டுறேன். சோ இத பாருங்க. சோ அந்த மெத்தட் இதான் விண்டோ மெத்தட் சொன்ன விண்டோ ப்ரூஃப் மெத்தட்னு. சோ இதுதான். சோ மாவு பாத்தீங்கன்னா எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது நீங்க பாருங்க. கிளாஸ் மாதிரி இருக்கும். சோ பட் இந்த அளவு ஸ்ட்ரெச் ஆகுது. சோ இது இப்ப நான் பிரசன்டா வச்சிருக்க மாவு எடுக்கிறேன். இது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சோ 1 ஹவருக்கு முன்னாடி நான் பெசஞ்சு வச்சிருக்கேன். சோ இதோட ஸ்ட்ரெச்னஸும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சோ இது அப்படியே ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெச் ஆகி அப்படியே வரும். சோ பிஞ்சு விழல. பட் ஆனா ஸ்ட்ரெச் ஆகுது. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்க முடியுமோ என்னால இழுக்கிறேன். சோ ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் இது எதனாலன்னா ஜஸ்ட் வந்து நம்ம இது ஈஸ்ட் போட்டிருக்கோம்ல. சோ அதால ஆகுது. அகைன் இது வந்து செக்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த வந்து பால் வந்து செக்மெண்ட் ஆயிடுச்சு. சோ அந்த மாவு தூரத்துக்கும் இந்த மாவு தூரத்துக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. சோ இப்ப வந்து இது வந்து பீஸா செய்யறதுக்கான ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு. சோ எப்படி நம்ம மாவுக்கு எப்பயுமே வந்து உள்ள ஃபோல்ட் பண்ணோம்னா டக் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த ஹேண்ட் நம்மளோட இந்த ஏரியா இருக்கு இல்லையா? சோ இந்த 2 ஹேண்டும் வச்சு கொள்ளுக்கட்டைக்கு நம்ம வந்து டக் பண்ணுவோம் தெரியுங்களா? உள்வாங்கி. சோ அதே சேம் மெத்தட் தான் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்றதுக்கு இத டக் பண்ணணும் ஆக்சுவலா. சோ இத வச்சு உள்ள வச்சு இப்படி டக் பண்ணணும். பேக் பண்ணலாம், டக் பண்ணணும் சொல்லுவோம். சோ ஜஸ்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா ரவுண்டா ஆயிடும். சோ கரெக்ட்டா உள்ள வச்சு பண்ணோம்னா அழகா டக் ஆயிரும். உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா ஆயில் ஊத்தலாம். வேணும்னா அ மாவு ஊத்திக்கலாம். உங்களோட இத பொறுத்து தான். ஆயில்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். ஐ மீன் கொஞ்சம் வழுக்கி போகும். பட் மாவா இருந்தா கொஞ்சம் கைக்கு கிரிப் கொடுக்கும். அப்புறம் நீங்க ஆயில் மேல தடவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுத்துறலாம். இப்ப வந்து நம்ம சாஸ் செய்யலாம். 1 செகண்ட். சோ இப்ப சாஸ் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்னா, சோ டொமேட்டோ வந்து 6 அதாவது இந்த 250 கிராம்ஸ் நான் குடுத்த மெஷர்மென்ட் வந்து 250 கிராம்ஸ். 250 கிராம்ஸ்க்கு 6 டொமேட்டோ கரெக்ட்டா இருக்கும்.
ஐ மீன் நீங்க யூஸ் பண்றது நாட்டி மேக்ஸிமம் எல்லாம் தமிழ்நாடு தான். ஸோ அதனால யூஸ் பண்றது நாட்டியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேங்கி டேஸ்ட் நல்லா வரும். அந்த புளிப்பு வரும். பர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்மளோட ஹைபிரிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல உள்ள வந்து எசன்ஸ் பெருசா இருக்காது. அந்த அளவு நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா டொமேட்டோ வந்து சாஸ்க்கு வந்து டொமேட்டோ, ஆயில் அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ் ஒன்றும் கிடையாது. மிளகா வரமிளகா இருக்கு இல்லையா? ஸோ வரமிளகாவை நான் மிக்ஸியில வந்து கொஞ்சம் பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் அ சில்லி ஃபிளேக்ஸ். ஒரிகாமி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபிளேவர் வேணும் அப்படின்னா நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரை பண்ண ஆனியன், சாப்டு வந்து கார்லிக் யூஸ் பண்ணிருக்கேன். சில்லி பவுடர் வேணும். நம்மளோட சில்லி பவுடர் அண்ட் சால்ட் தேவை. ஸோ டேஸ்ட்டுக்கு அது அக்கார்டிங்லி நம்மளோட டேஸ்ட் பிளஸ் நம்மளோட எவ்வளோ நமக்கு வந்து ஸ்பைஸ் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இது பிஃபோர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தக்காளியை வந்து வேக வைக்கணும். ஸோ ஒன்ஸ் பாயில் ஆன பிறகு தண்ணி கொதிக்கட்டும். ஸோ நம்ம வந்து இது பண்ணணும். தக்காளி வேக வைக்கணும். ஸோ அது வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டு பேக்ல நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கோடு போடணும். சோ இது எதுக்கு இந்த கோடு போடுறோம் அப்படின்னா நம்ம இது ஒன்ஸ் இது வெந்த உடனே பீல் பண்ணி நம்ம மிக்ஸில போட போறோம். சோ பீல் பண்றதுக்கு வந்து இந்த டாப் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் இதை நம்ம வந்து கட் பண்றோம். பீல் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து தண்ணி பாயில் ஆன உடனே இதை போட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம சாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி மிக்ஸில போட்டுருணும். சோ தண்ணி பாயில் ஆன உடனே இன்னும் பாயில் ஆகல. சோ இந்த தக்காளியை வந்து நம்ம வாட்டர்ல போட்டுடலாம். சோ நீங்க வந்து இத 3 தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப புளிப்பா இருக்கும் அப்படின்னா 3 கூட உங்களுக்கு போட்டுறலாம். ஸோ ஒன்ஸ் வேகட்டும். நான் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதை வெந்த பிறகு தோல் பீல் பண்ணிட்டு அதுல இருக்க சீரும் ரிமூவ் பண்ணிட்டு நான் மிக்ஸி ஜார்ல வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா சாஸுக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணி ஆனியன், சாப்டு கார்லிக் கார்லிக் வந்து ரொம்ப ஃபைன் சாப் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப ஃபைன் சாப்பா பண்ணியிருந்தீங்க அப்படி பண்ணணும். இல்ல ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணா நம்மளோட நமக்கு வந்து சாப்பிட்றப்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ எவ்வளவு ஃபைன் சாப் உங்களால பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணீங்க. நசுக்க வேண்டாம். சாப் பண்ணா போதும். சோ நசுக்குனா அது ஃபிளேவர் வேற மாதிரி போயிடும். அதனால சாப் பண்ணா போதும். ஜஸ்ட் ஃபைன் சாப் பண்ணுங்க. இது இப்ப பீஸாவோடதுக்கு ஐ மீன் டாப்பிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன டாப்பிங்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன டாப்பிங்ஸ் யூஸ் பண்ண முடியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மஹரிட்டா சொல்லுவோம் இல்ல சீசி பீஸா சொல்லுவோம். ஸோ சீசி பீஸா அப்படின்னா வெறும் சீஸ் மட்டும் தான். டொமேட்டோ சாஸோட மேல வந்து வெறும் சீஸ் மட்டும் போடுவோம். சீஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. மொசில்லா சீஸ், சேட்டர் சீஸ். மொசில்லா சீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சினஸ் கொடுக்கும் அப்படின்னா வந்து மொசில்லா சீஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சினஸ் கொடுக்கும். இழுத்தா அப்படி ஸ்ட்ரெச்சா வரும். அது வந்து மொசில்லா சீஸ். சேட்டர் சீஸ் வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ரிச்சா இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அட்டை மாதிரி இருக்கும் சேட்டர் சீஸ். சோ நாம வந்து சஜஸ்ட் பண்றது வந்து பீஸாக்கு அப்படின்னா வந்து மொசில்லா சீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க வேணும் அப்படின்னா நீங்க 2 சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மொசில்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் சேட்டர் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்து பிடிக்கும். அதனால அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். சேட்டர் சீஸ்ல கொஞ்சம் ஸ்மெல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பட்டரி ஸ்மெல் வரும். ஸோ அவங்களோட ஆப்ஷன்ஸ் பொறுத்து இந்த ஆப்ஷன் இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
சீஸ் இதுக்கு இப்படி யூஸ் பண்ணோம். ஸோ டாப்பிங்ஸ் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காமனா வெஜி பீஸா அப்படின்னா கேப்சிகம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணி கேப்சிகம் இருக்கு, ஆனியன், டொமேட்டோ, கார்ன். ஸோ இதுல வெஜி பீஸ் எல்லாம் இருக்கும். இதோட அடிஷனல் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி நார்மல் நம்ம மிளகா இருக்கு இல்லையா, ஸோ அது ரெட் சில்லி வந்து பள்ளமா இருக்குல்ல, அந்த சில்லி யூஸ் பண்ணலாம், ரெட் சில்லி யூஸ் பண்ணலாம், கிரீன் சில்லி யூஸ் பண்ணலாம், ஆலிவ் யூஸ் பண்ணலாம், இது ஜலபினோ யூஸ் பண்ணலாம். இது வெஜ்ஜுக்கான ஆப்ஷன்ஸ். அண்ட் நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்மளோட இஷ்டம், என்ன என்ன சிக்கன் யூஸ் பண்ணலாம். வெஜ்ல இன்னொரு ஆப்ஷன் வந்து பன்னீர் இருக்கு. ஸோ பன்னீர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நார்மலா நம்ம பேன்ல டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல டோஸ்ட் பண்ண பன்னீரை வந்து லாஸ்டா அசம்பிள் பண்றதுக்கு முன்னாடி, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பன்னீரை வந்து வைக்கலாம். ஸோ இது பன்னீர் பீஸா வரும். தென் நான் வெஜிடேரியன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணி தான் மேல நம்ம பீஸால அசம்பிள் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு யாரும் நான் வெஜிடேரியன் இருக்கீங்களா எனக்கு தெரியல. ஸோ வேணும்னா நீங்க பேக் சேனல்ல கேளுங்க, நான் அது ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வெஜ்ஜுக்கான இது. நம்ம எப்படி டாப் பண்ணுவோம் அப்படின்னா, 2 inches கேப் டாப் பண்ணுவோம். ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வந்து ஓவராவும் நம்ம போடக்கூடாது. ஓவரா வெஜிடபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா, ஒரு வெஜ் பீஸாக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ பீஸால டைப் வந்து ஸ்மால் பீஸா, மீடியம் பீஸா, லார்ஜ் பீஸா. ஸோ நம்ம ஊர்ல வந்து இந்த 3 டைப் ஆஃப் பீஸா தான் இருக்கு. ஸோ ஸ்மால் பீஸா அப்படின்னா ஸ்லைஸ் வந்து 4 ஸ்லைஸ் நம்ம போடுவோம். மீடியம் பீஸா அப்படின்னா வந்து 6 ஸ்லைஸ் போடுவோம். லார்ஜ் பீஸா அப்படின்னா 8 ஸ்லைஸ் போடுவோம். இப்ப நம்ம செய்யறது வந்து மீடியம் பீஸா. சோ நம்மளோட ஸ்லைஸ் வந்து 6 ஸ்லைஸ் வரும். சர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 சர்வ்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அது வந்து 2 சர்வ்ஸ், 2 ஸ்மால் சைஸ் பீஸா அப்படின்னா நம்ம 2ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ஒருத்தருக்கு சரியா இருக்கும். சோ இப்ப வந்து இந்த மாவு வச்சு நான் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்லாப் பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். சோ உங்களுக்கு மாவு வேணும் அப்படின்னா கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மைதா யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட்க்கு வந்து இது கார்ன்ஃப்ளோர்ன்னு இருக்கும். கார்ன்ஃப்ளோர்னா நம்ம நம்ம மாதிரி ஒயிட் கலர் கிடையாது. கார்னோட அ அ இது இருக்குல்ல, அமெரிக்கன் கார்ன் அதோட ஃப்ளோர் ஒண்ணு வரும். லைக் ரவ மாரி தான் இருக்கும். பட் அது ரவையும் கிடையாது. ரவ டைப்ல இருக்கும். அது ஒரு மாரி இதா இருக்கும். சோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு சப்போர்ட் சூப்பரா பண்ணும். அது பண்றதுக்கு. சோ இந்த நம்மளோட இந்த 2 ஃபிங்கரும் வச்சு ஜஸ்ட் வந்து இப்படி பிரஷர் பண்ணிட்டே வரணும். ஆக்சுவலா இப்ப அடியில கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆயில் இருந்தா ஒட்டிக்கும். இந்த மாவு இருந்தா கொஞ்சம் திரும்பும். சோ ஜஸ்ட் இந்த 2 இத வச்சு சோ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிறிஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நம்ம கடைகள்ல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்ட் வரும். அந்த சைடுல கிறிஸ்ட் வரும். அந்த கிறிஸ்ட் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட பீஸா எப்படி சாப்பிடணும்னா, அந்த 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி சாப்பிடணும். சோ இத வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 ஃபிங்கர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். லிஃப்ட் பண்ணுவோம். இந்த 2 ஃபிங்கர் கீழ இருக்கும், இது இருக்கும். அத வந்து நம்ம சென்டர்ல ஃபுல்லா ஹாட்டா இருக்கும். சோ அந்த ஹாட்ட நம்மளால சாப்பிட முடியாதுன்ற ஒரு காரணத்தால தான் அந்த கிரஸ்ட் ஃபார்ம் பண்ணது காரணமே அதுக்காக தான் அந்த கிரஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இதே டைப்ல இங்கேயும் வந்து நம்ம கிரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்படி உங்களுக்கு பண்ண வரல அப்படின்னா, ஜஸ்ட் இந்த நம்மளோட 4 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி பண்றது தான். பண்ண வரல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் நம்மளோட சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லைங்களா? நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மெத்தட்லயும் நம்ம தேய்க்கலாம். அது ஒரு இது நெக்ஸ்ட் நான் அதுலயும் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வர வேண்டியதுதான். ஸோ நம்மளோட ஃபிங்கர் நம்ம பாக்ஸிங் பண்ற மாதிரி வச்சுட்டு, எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த விரல் இருக்குங்களா? இந்த நம்மளோட லெஃப்ட் வந்து அடியில இப்படி வச்சுட்டு, நம்மளோட ரைட் வந்து இப்படி மேல தூக்கணும். இப்படி தூக்கி நெக்ஸ்ட் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க மேல போட்டு போட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். இது வந்து ப்ராப்பர் பீஸா மெத்தட் ஆக்சுவலா. நமக்கு வந்து தேவை முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாவே போதும். ஜஸ்ட் அதுவே மிச்சம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு சைஸ் டிஃப்ரெண்டா? ஸோ உங்களுக்கு சைஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு தெரியுது இல்லைங்களா? இங்க பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல அங்க இருந்து. சோ இதுல இங்க வந்து கேமரால தெரியுதுங்களா? சோ இங்க பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. எல்லாருக்கும் தெரியுதா? சோ இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, போக் இருக்கு இல்லையா? போக்க வச்சு நம்ம போக் பண்ணணும்.
போக் பண்ணோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் வந்து திருப்பி மேல எழுந்து வராது. அதுக்காக மட்டும்தான். சோ கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கான இது இருக்கு. ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அந்த ரோலர் வச்சு யூஸ் பண்ணுவோம். சோ இதுதான். நான் ஓடிஜிலயும் செய்யலாம். அகைன் நம்ம வந்து தவாலயும் செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? வெந்துருச்சு. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தோல் உரியறது தெரியும். தெரியுதுங்களா? சில இதுல கொஞ்சம் தோல் உறிஞ்சிருக்கு. இப்பதான் பீல் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம தக்காளியோட கலர் பொறுத்து நம்மளோட சாஸ் வரும். ஏன் நம்ம இதுல எந்த கலரும் சேர்த்துறது இல்ல. கலர்ஸ் பிளஸ் எந்த சாஸும் சேர்த்துறது இல்ல. ஈவன் ஹோம் ரெக்கமெண்டட் கூட நம்ம வந்து சாஸ் வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட் என்ரிச் பண்ண வந்து நார்மல் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஆப்ஷனல். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஹோம்மேட் செய்றோம் அப்படின்னா, அதனால நமக்கு தேவை கிடையாது. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு தோல் இப்ப பீல் ஆகுறது தெரியுது இல்லையா? இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இத நீங்க ஆஃப் பண்ணிட்டு, கிரைண்ட் பண்ணிட்டு தண்ணிய வந்து ட்ரைன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து இது பீஸா சாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ பீஸா சாஸ் எப்படி அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலு. சோ 2 டீஸ்பூன் ஆயில் ஆர் 1 டீஸ்பூன் நம்மளோட பொறுத்து தான். சோ ஒன்ஸ் ஆயில் வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் இதான ஹீட் ஆன உடனே நம்ம என்ன போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கார்லிக் போடுங்க. சோ கார்லிக் போட்டா நமக்கு ஃப்ளேவர் வந்து இன்கிரீஸ் குடுக்கும். கார்லிக்ல ஆயிலோட சேர்றப்ப. சோ ஆயில்ல கார்லிக் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு, அந்த லைட்டா அரோமா வர ஸ்டார்ட் ஆகும். அந்த அந்த வந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் ஆனியன் போட்டுடலாம். சோ இங்க பாருங்க தக்காளி. நான் தக்காளி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுன உடனே அது தோல பீல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆஹ் இது டொமேட்டோ அரைச்சி தான் போடணும். ஸோ ஜஸ்ட் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இது சொன்னேன் இல்லைங்களா, பீல் பண்றது. இங்க பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாவு பேசுனதுல பாருங்க இந்த டிஃபரன்ஸ். ஸோ எப்படி செக்மெண்ட் பண்றது அப்படின்னா, நமக்கு வந்து இப்ப நான் அந்த தக்காளி தண்ணிய வேக வச்சிருந்தேன் இல்லையா, தக்காளி தண்ணி. சோ அதுக்கு அடியில வந்து ஜஸ்ட் நான் அதுக்கு மேல வச்சுட்டேன். இது மேல வச்சோம் அப்படின்னா வந்து அந்த ஹீட்ல வந்து ஈஸியா செக்மெண்ட் ஆயிரும்.
இத நம்ம ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஆ சீக்கிரமா ஃபெர்மெண்ட் ஆயிடும். அது இந்த இவ்ளோ இருக்கிறது ஒரு டபுள் ஆஃப் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வரும். சோ இப்ப இப்ப வந்து நம்ம தக்காளி பீல் பண்ணிட்டோம். இங்க பீஸா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம மினி பீஸா கூட செஞ்சுக்கலாம். அது பெருசு தான் செய்யணும் அவசியம் கிடையாது. காயின் பீஸா அளவு கூட பண்ணிக்கலாம். இத வந்து நீங்க சப்பாத்தி மாதிரி ஹோல் அ இது இது பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்ப நான் அத சரி பண்ணிட்டு நான் சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த சீட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப இதா இருக்கும், டாங்கியா இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸும் நம்ம வேக வைக்க தேவை கிடையாது. ஆ நான்வெஜ் யூஸ் பண்ணா மட்டும் தான் வைக்கணும். பன்னீர் இருந்தா பன்னீர வந்து டோஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அந்த வந்து பன்னீர் வேகாது. ஸோ அது மட்டும் தான். வெஜிடபிள்ஸ் எதையுமே நம்ம வேக வைக்க தேவையே கிடையாது. அப்படியே டைரக்ட்டா ரா வெஜிடபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணீல போட்டிருந்தா ஈஸியா ஆறிருக்கும். இது ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஸோ தோல் பீல் பண்ணியாச்சு எல்லாத்தையும். சப்போஸ் உங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு துளி கூட வெங்காயம் இப்ப ஏன்னா நம்ம வெங்காயம் போட்டு வதக்குறோம். அதுவும் பிடிக்காது. பசங்களுக்கு வாயில கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னா, நீங்க இந்த சாஸ செஞ்ச பிறகு அரைச்சிடலாம். ஆனா நீங்க செஞ்ச பிறகு அரைச்சீங்க அப்படின்னா, இந்த ரெட்டிஷ்னஸ் போய் கொஞ்சம் லைட் ஆரஞ்சா தக்காளி சட்னி கலர்ல வந்துரும். ஒன்ஸ் நம்ம அடுப்புல போட்ட பிறகு நம்மயும் இது பண்ணிக்கலாம். அதுல வந்து என்ன ஒரே ஒரு இது என்னன்னா, கலர்ஸ் மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். லைட்டா வந்து கலர் வந்து லைட் ஆரஞ்சா மாறிடும். மிக்ஸியில போட்டீங்க அப்டின்னா, அவ்வளவுதான். அதுதான் டிஃபரன்ஸ். பட் அதுக்கப்புறமா அரைச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நமக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. ஆ இது ஆ அது வெங்காயம் அதெல்லாம் வந்தாலோ, பூண்டோ எதனா வாயில வந்துச்சுன்னா, சில பசங்களுக்கு பிடிக்காது. சோ அதனால. சோ நீங்க இது சாஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு ஐ மீன் 1 வீக் வரைக்கும் தாராளமா வச்சுக்கலாம். ஆ நீங்க சப்போஸ் செய்றதா இருந்தா காலையிலேயே கூட செஞ்சு வச்சிரலாம். ஏன்னா பீஸா வந்து நீங்க ஃபாஸ்ட்டா செஞ்சு முடிச்சிரலாம். ஸோ 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாஸ மட்டும். பட் ரெக்கமெண்டட் வந்து 5 டேஸ். ஸோ இத நான் வந்து மிக்ஸில வச்சு அரைச்சிடுறேன். யாருக்குன்னா எதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஐ மீன் புரியுதா? இல்ல எப்படின்னு? நீங்க தான் குழந்தைக்கு சொல்லி தர மாரி சொல்லி தரீங்களே! ஸோ நெக்ஸ்ட் இத வந்து நான் மிக்ஸில அரைச்சுக்கிறேன். ஸோ ஐ மீன் மிக்ஸில அரைக்கிறது மட்டும் தெரியும். பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் சொல்றேன். இது ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஐ மீன் பார்த்து அரைக்கணும். ஒரு டைம் எனக்கு செமையா அடிச்சிருச்சு ஆக்சுவலா ஹீட்ல. ஏன்னா இது ஃபுல் ஆஃப் இது ஹாட்டா இருக்கு. ஸோ நம்ம ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சுக்கலாம். நான் ஒரு செகண்ட் மியூட் பண்றேன். மிக்ஸி
ஸோ இதை நான் அரைச்சிட்டேன். ஸோ இது அரைக்கிற பார்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும், ஏன்னா கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆனியனும் கார்லிக்கும் போட்டு வந்து இது ஜஸ்ட் வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப இது லைட்டா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு அந்த டொமேட்டோ சாஸை வந்து அதுக்குள்ள ஊற்றணும். நம்ம தக்காளியை வேக வச்சு அரைச்சு வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இதுக்குள்ள வைக்கணும். இது வந்து ப்ரௌனிஷா ஆக வேண்டாம். ஜஸ்ட் வந்து இந்த ஆயில் வந்து கிளாஸியா தெரிஞ்சா போதும். ஸோ கிளாஸியா இருந்தா போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ போட்டுடலாம். ரொம்ப நீங்க வந்து டீப் ஃப்ரை விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால கிளாஸியா வந்த உடனே நம்ம டொமேட்டோ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை வந்து சாஸை வந்து உள்ள ஐ மீன் பேன்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம கலர் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்மளோட கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கு. ஐ மீன் இன்னும் நீங்க பெர்ஃபெக்ட்டா நாட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க நான் பெங்களூர் எனக்கு பெருசா ரொம்ப இதா கிடைக்காது. பட் உங்களுக்கு வந்து நாட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா ரெட்டிஷ்னா அந்த ரெட்டிஷ் தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா பயங்கர கடையில எவ்வளவு ரெட்டிஷா கிடைக்குதோ நம்ம நேச்சுரலாவே அந்த ரெட்டிஷ் கிடைக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து நல்லா புளிச்ச பிறகு சால்ட் கொஞ்சம் போடணும். ஐ மீன் சால்ட் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தான். ஸோ சால்ட் வந்து நம்ம டேஸ்ட் அக்கார்டிங்லி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சால்ட், மிளகா, நார்மல் மிளகா. இது வந்து நம்மளோட காரம் நமக்கு ஏற்ற மாதிரி தான். சில்லி பிளேக்ஸ் ஜஸ்ட் நான் மிளகாவை நம்மளோட காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, நம்ம வரமிளகா. ஸோ அந்த வரமிளகாவை ஜஸ்ட் ஃபிளேக்ஸ் மாதிரி அரைச்சிருக்கேன். ஐ மீன் பல்ஸ் மோட்ல போட்டா ஃபிளேக்ஸ் ஆயிடுது. இதுதான் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து கடையில கொடுக்குறது. நம்ம அதுவும் வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம இதுவும் வந்து ஒரு ஃபிளேவர் கொடுக்கும், நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் நம்ம சில்லி ஃபிளேக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த காரம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க சிலர் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. பட் இதுல காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம சீஸ் வந்து காரத்தை சுத்தமாவே இது பண்ணிடும். அதிகமா போட்டோம் அப்படின்னா சீஸ் வந்து காரத்தை கம்மி பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சிம் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அது ரொம்ப பபிள் வரும். அதுக்கப்புறம் வந்து இது ஹெர்ப்ஸ் வந்து இப்ப வந்து நிறைய அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஹெர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம். ஹெர்ப்ஸ் போட்டீங்கன்னா ஃபிளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். எதுவும் ஆர்டிபிஷியல் யூஸ் பண்ண வேண்டாம் காரணம். சுகர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தக்காளி வந்து புளிப்பு தன்மை அதிகம். ஸோ அந்த புளிப்பையும் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா வந்து டேங்கினஸ் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா வந்து சுகர் வந்து அந்த மேனேஜ் பண்ணும். அதனால வந்து ஒரு 1 to 1.5 ஸ்பூன். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. நீங்க பாத்திரம் எனக்கு எடுக்க சில்லி ஃபிளேக்ஸ் சொல்றீங்களா? எது சொல்றீங்க? எந்த பாட்டு இல்ல சாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டோங்களா? இல்ல. சில்லி ஃபிளேக்ஸ்க்கு அப்புறம். சில்லி ஃபிளேக்ஸ்க்கு அப்புறம் சால்ட். இது சுகர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து இந்த சுகர் வந்து நம்மளோட தக்காளி வந்து புளிப்புத்தன்மை அதிகம். ஸோ ரொம்ப புளிப்பு நம்மளால சாப்பிட முடியாது. அந்த புளிப்பை கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து சுகர் போடணும். ஸோ சுகர் வந்து நம்ம ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ரௌன் சுகரோ வெல்லமும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த இந்த இடத்துல வெல்லம் யூஸ் பண்ணா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வெல்லம் வந்து தன்மை வேற இல்லையா? ஸோ அதனால நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ண வேண்டாம். சக்கரை வந்து பெட்டர், ஒயிட் சுகர் தான். ஸோ 1.5 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரேரா சாப்பிட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தினா கொஞ்சம் டேஸ்ட்னஸும் மாறும். ஸோ ஒயிட் சுகர் ஒரு 1.5 டீஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேங்கினஸை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணணும். நம்ம சாஸ்ல எப்படி கொஞ்சம் புளிப்பு லைட்டா கொஞ்சம் இனிப்பு அந்த விஷயத்த மேனேஜ் பண்றது வந்து இந்த இடத்துல சுகர் தான் மேனேஜ் பண்ணுது. ஸோ ஃபைனலா நம்ம சுகர் போடுறோம். இது நல்லா பாயில் பண்ணட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லாப் பண்றது கடைகள்ல ஸ்லாப் பண்ற மாதிரி சொன்னேன். இது வந்து இப்படிதான் கடைகள்ல ஸ்லாப் பண்ணுவாங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாவை அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு
டக்கின் பண்ணிடுங்க. நம்ம எப்படி சப்பாத்தி இதுல செய்யலாம் அப்படின்ற மாதிரி காட்டும். அடியில சப்போர்ட்டுக்கு மட்டும் நீங்க வந்து மாவு போட்டுக்கோங்க. இதுல மைதா மாவுக்கு வேற மாவும் ஆட் பண்ணிக்கலாமா? மைதா மாவு மாவுக்கு நீ வேற என்ன மாவு கேக்குறீங்க? இல்ல ஃப்ளஃபியா வரலைனாலும், மைதா இல்லாம வேற மாவு யூஸ் பண்ணா? உங்களுக்கு ஃப்ளஃபியா வர வேண்டாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் கோதுமை வந்து ஹார்ட்னஸ் கொடுக்கும். இந்த இது வந்து சாஃப்ட்டா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா மைதா மட்டும் தான். கோதுமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மா வந்து இவ்ளோ இது வராது. இந்த என்ன சொல்றது? தேய்க்கிறதுக்கோ இல்ல இது பண்றதுக்கோ இந்த அளவு வராது. மைதா கோதுமை மாவுல. நீங்க கோதுமை மாவு தாராளமா யூஸ் பண்ணலாம். நானும் கோதுமை ட்ரை பண்றேன். பட் அந்த அளவு சக்சஸ் ஆகல. இது வந்து நம்மளோட நார்மல் நம்ம வீட்ல செய்ற மெத்தட் இது. ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பெசஞ்சதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸா இருக்கும் மாவு. ஜஸ்ட் நம்ம சப்பாத்தி எனக்கு வந்து யூசுவலா எனக்கு ரவுண்டா வராது. நம்ம ரோல் பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா, அந்த அழகா கரெக்ட்டா அந்த பிரஷர் வந்து பரோட்டா எப்படி மைதால சாப்பிட்டா மட்டும் தான் டேஸ்ட் இருக்கு. கோதுமைல டேஸ்ட் இல்லையோ, அதுதான். பட் எல்லாமே நம்மளோட எடுத்துக்கிற பொறுத்து இருக்கு. நம்ம ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா நமக்கு ஹெல்த் கான்ஷியஸ் கண்டிப்பா வேணும்னா, நம்ம கண்டிப்பா கோதுமையில செய்யலாம். பட் இந்த ரிசல்ட் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. தூக்குறப்ப, ஷிஃப்ட் பண்றப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அடியில வச்சுட்டு, அண்ட் அகைன் ரைட் ஹேண்ட் ரிவர்ஸ் அடிச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்ட்ரெச் கூட பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா. ஜஸ்ட் கைய வந்து இப்படி டர்ன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு கிரஸ்ட் வேணும் இல்லையா? ஜஸ்ட் வந்து நம்மளோட சுண்டு விரல வச்சு லைட்டா பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த லைன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இப்ப இந்த லைன் தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து அ ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபோர்க்க வந்து போக் பண்ணிடணும். ஆல்டர்னேட்டா. சைட்ல இந்த கிரஸ்ட்லயும் லைட்டா குடுக்கணும். ஏன்னா அங்கேயும் வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸோட கலர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இப்ப நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு, காரம் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குன்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்னோடது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. அதனால கொஞ்சம் நான் வந்து சில்லி போடுறேன். இது வந்து மெஷர்மென்ட் கிடையாது. நம்மளோட டேஸ்ட் அக்கார்டிங்லி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். நமக்கு சப்போஸ் காரம் வேணா காரம் அதிகமா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா? இன்னொரு மாவு. இது பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஜஸ்ட் இப்ப பாருங்க. அப்ப எப்படி ஸ்ட்ரெச் பண்ணோம், இப்ப எப்படி ஸ்ட்ரெச் பண்றோம்னு. இதான் விண்டோ ஃபுல் மெத்தட். அதாவது கிளாஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். இது நீங்க செஞ்சு பாக்குறப்போ உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் வந்து அந்த மெத்தட் ஐ மீன் ஃபீல் பண்றப்பதான் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் செய்யறப்ப அவ்வளவு ஹார்டா இருந்தது. ஹார்டானா ஐ மீன் ரொம்ப இதா இருந்தது, திக்கா இருந்தது. இப்ப வந்து பாக்குறப்ப ஸ்ட்ரெச்சி வருது. நம்ம இந்த பாம் இந்த
ஃபிங்கர் ரைட்ல இங்கேயும் சோ இதுதான் நமக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். as it is லைக் கொழுக்கட்டை நம்ம வந்து எப்படி உள்ள பூர்ணம் செட் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா டக்கின் பண்ணோம் அப்படின்னா இதுதான். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இதுக்கு ப்ரூஃபிங் தேவை. ஆயில் மேல தடவிட்டு முடிச்சு. ஸோ இப்ப சாஸ் பாருங்க, கலர்ஸ் எதுவுமே போடாம நமக்கு நல்லா ரெடிஷ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கலர் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஆக்சுவலா கடையில இருக்க கலர்ஸ் இருக்கு. எனக்கு ரொம்ப இன்னும் ஸ்வீட்டா இருக்கும் போது இருக்கணும். ஏன்னா கொஞ்சோண்டு சில்லி சால்ட் மட்டும் போடுறேன். ஸோ ஒன்ஸ் இது ஒரு பபுள் வந்த பிறகு நம்ம இதை இறக்கிடலாம். ஸோ சாஸ் ரெடி. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏன் மிக்சியில போட சொல்றேன்னா சில இதுனா பூண்டு தெரியுதுங்களா? பூண்டு வெங்காயம் தெரியும். சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்காது. சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து மிக்சியில போடலாம். ஜஸ்ட் ஆற வச்சுட்டு நீங்க மிக்சியில போட்டீங்க அப்படின்னா இந்த கலர்ல இருந்து லைட் ஆரஞ்சா மாறிடும். தக்காளி சட்னி நம்ம எப்படி வதக்கி மிக்சியில போட்டா எந்த கலர்ல ஆரஞ்சா மாறுமோ அந்த கலர்ல மாறிடும். சோ அது ஒண்ணுதான். மத்தபடி இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதே நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை ஆற வச்சு வைக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம பீஸாக்கு வந்து இது பண்ணலாம். இப்ப நான் வந்து பேன் ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் நார்மல் தோசைக்கல் தான் யூஸ் பண்றேன். ஹைல தான் வச்சிருக்கேன். ஸோ ஓவன்ல செய்யணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா இப்ப நான் வந்து உங்களுக்கு தோசைகளுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓவன்லயும் இப்ப சைட் பை சைட் நான் ஓவன்லயும் செஞ்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் இது கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஆகணும். ஸோ ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கு மெத்தட்ல எதனா டவுட் இருக்குங்களா? யாருக்குன்னா மெத்தட்ல எதனா டவுட் இருக்கா? எதனா புரியலைங்களா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது மேம். புரியுதுங்களா? சோ இப்ப சாஸ் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்றத காட்டுறேன். ஜஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து ஆம், கடைகள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இது நம்ம நம்ம வீட்ல இருக்க கரண்டி எது வேணா யூஸ் பண்ணலாம்ல. சோ இது சின்ன கரண்டி இல்லையா? சோ இது பெருசு. எப்படி இருக்கணும்னா ஆஸ் இட் இஸ் தோசைக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா எப்படி இருக்கணும்? அந்த கரண்டி வந்து ஒரு ஃபிளாட்டா இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஆனா அடியில பேஸ்ல வந்து லைட்டா ஃபிளாட்டா இருக்கணும். சோ அப்படி இருந்தா நமக்கு தோசை ரொம்ப நல்லா வரும் இல்லையா? அந்த சன்னமா தோசை வரும். அந்த நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த தோசை வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். மாதிரி சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த கரண்டி அப்படி இருந்துச்சுன்னா தோசை வந்து ரொம்ப சூப்பரா நீட்டா வரும். அந்த மாதிரிதான் இந்த இதுக்கு நம்ம செலக்ட் பண்றோட கரண்டி வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கணும். லைட்டா அந்த எக்ஸாக்டா தோசைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ அந்த கரண்டி யூஸ் பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ ஜஸ்ட் வந்து இது லைட்டா கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். நம்ம ஒரு பீஸா இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிருக்க மைதா 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா. ஸோ ஒரு மீடியம் சைஸ் பீஸாக்கு 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டொமேட்டோ ரொம்ப நிறைய வேணும் அப்படின்னா நீங்க நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு கரண்டி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கம்மியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீஸ் பிரச்சனை. நான் யூஸ் பண்ற சீஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டானியாவோடது. நான் யூஸ் பண்றது வந்து பீஸா சீஸ் பிளெண்டட் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு. மொசிலாவும் இருக்கு, சாட்டரும் இருக்கு. ஸோ ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்கு இந்த சீஸ்ல. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஸ்டவ்ல செஞ்சா மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல பீஸாவோட பேஸ் அதை மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லைட்டா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணி வச்சுக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு யாருக்கும்? ஜஸ்ட் வந்து அந்த பேஸ் மட்டும் லைட்டா ஒரு 2 செகண்ட். இந்த சமோசா ஷீட்ல ஹீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? சோ ஜஸ்ட் வந்து இதுக்காக ஹீட் பண்ணுவாங்க.
பாயில் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இதுவும் லைட்டா வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும். மேம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஓ அப்படியா? ஓ ஆ. ஆமா சாரிங்க, தெரியாம ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. தெரியாம டச் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அந்த ஸ்டொமக்காக்கு எப்படி ஷீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி வைப்போமோ அந்த மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா இந்த நான் இன்னொரு மாவு பெசஞ்சேன் இல்லையா, சோ அது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பிக் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் இது தண்ணி மேல வைக்க தேவையில்லை அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தரணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. ஒன் செகண்ட். ஜஸ்ட் நம்மளோட தோசை கரண்டி அடியில பாத்தீங்கன்னா அடியில இப்ப உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்ப அடியில தெரியுதுங்களா எல்லாருக்கும்? அடியில தெரியுதுங்களா? தெரியுது மேம். தெரியுதுங்க மேம். சோ இது வெந்தது தெரியுது இல்லைங்களா? தூக்கம் இல்ல ஆக்சுவலா ஹீட்டா இருக்காங்க. இப்ப இருக்குங்களா, தெரியுதுங்களா? சோ இப்ப ஹீட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்ப நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம் பீஸாவை. ஏன் அப்படின்னா அது நம்ம வந்து இது கொஞ்சம் வேக லேட் ஆகும்ல, கொஞ்சம் மொத்தமா போட்டிருக்கோம். சோ அதனால எப்பயுமே வந்து அடுப்புல போனா மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட் அடியில பேஸ் மட்டும் வெந்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதை வந்து சென்டர்ல வச்சு தோசைக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ ஜஸ்ட் இன்சைட்ல இருந்து அப்படியே ரொட்டேட் வரும். அந்த கார்னர்ல விட்டுறணும். சோ ஏன் கார்னர்ல விட்டுடணும் அப்படின்னா வந்து நம்ம சாப்பிடுறதே அந்த கார்னர் தான். அது ஃபுல்லா ஹாட் இருக்கும். அந்த ஹாட்டை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா சாஸும் இந்த சீஸும் இருந்துச்சு அப்படின்னா கை ஒட்டிக்கும். ஐ மீன் நம்மளால சாப்பிடவே முடியாது. அந்த ஒரு காரணத்தால தான் கிறிஸ்டன்றது ஃபார்ம் பண்ணுது. இதுக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் சாஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். காரம் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க அதிகமா கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சீஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து டாமினாஸ் மெத்தட் ஆக்சுவலா வந்து சீஸ் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் சீஸ் போட்டுருவாங்க, அப்புறம் மேல வந்து வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. நான் இதுல வந்து நான் பாப்பா ஜான் நியூக்ளியர் இருக்கப்ப ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டுருவோம், அப்புறம் சீஸ் போடுவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நம்மளோட இஷ்டம் தான். எதர் உங்களுக்கு சீஸ் அடியில வேணாலும் போட்டுக்கலாம், இல்ல மேல வேணாலும் போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். எப்படி வேணா நம்ம இஷ்டம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்ப சீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேணும்ங்களா இல்ல எப்படி வேணா பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் சீஸ் போட்டுருவேன். சோ ஏன் அப்படின்னா நம்ம கலர்ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் ஆப்வியஸா கலர்ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் தெரியணும்ல. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் சீஸ் போடுவேன். சோ சீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் 200 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். சோ ஒரு மீடியம் சைஸ் பீஸாக்கு வந்து நீங்க 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் எக்கனாமிக்கல் வைஸ் நீங்க பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சோ இது வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த சீஸ் வந்து 200 கிராம்ஸ் 100 ருபீஸ் வாங்கினேன். சோ வந்து நம்ம 4 டிவைட் பண்றப்ப நம்ம கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ 25 ருபீஸ் தான் ஆகும். சோ ஒரு பீஸா இந்த ஒரு பாக்கெட் வந்து 4 பீஸாக்கு நம்ம யூஸ் பண்ணணும். சோ உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு சீஸ் நிறைய வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஆஃப் எப்படி பீஸா இது எடுத்துட்டு வந்து சீஸ் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம கார்னர் ஃபில் பண்ணிக்கணும். நீங்க கார்னர் ஃபில் பண்ணிட்டு பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி மட்டும் தான் போட முடியும். இப்ப நான் வீட்டுக்குன்றதுனால பெருசா அளந்துக்கல. எனக்கு 50 கிராம்ஸ் நீங்க அளந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். போடுறப்ப உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கார்னரை கவர் பண்ணணும். சோ கார்னரை கவர் பண்ணிட்டு வந்துட்டு ஏன்னா கார்னர் தான் ரொம்ப உங்களுக்கு இது சீஸ் அதிகமா எடுக்கும். கார்னர்ல கவர் பண்றது தான் ரொம்ப அதிகம். சென்டர்ல வந்து லைட்டா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாவே போதும். பெருசா தெரியாது உங்களுக்கு. ரொம்ப கம்மியாவே போடலாம். கார்னர் தான் அதிகமா தேவைப்படும். இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர். சோ நம்ம இஷ்டம் போடுறது சீஸ் எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாம். அதிகமா போட்டாலும் கம்மியா போட்டாலும் நம்மளோட இஷ்டம் தான். வீட்டுக்குன்னு பாக்குறப்ப நம்ம இஷ்டம் தான். ஆஸ் பர் ப்ரொசீஜர் கடைப்படி ப்ரொசீஜர் இதுதான்.
ஸோ நான் இது போட்டுட்டேன், ஐ மீன் சீஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள் எப்படி அசெம்பிள் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஒரு வெஜிடபிள் வந்து ஓவர்லாப்பே ஆகக்கூடாது. ஒரு இன்ச் வந்து நமக்கு ஆக்சுவலா ஒரு ஒரு வெஜிடபிளுக்கும் 2 இன்ச் கேப் இருக்கணும். ஸோ வந்து நெறைய வெஜிடபிள்ஸும் போட்டாலும் சிலர் வந்து நெறைய போடு அப்படின்னுவாங்க. ஐ மீன் ஸோ அது வந்து ப்ரொசீஜர் கிடையாது. அப்ப வந்து நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு பீஸாவோட இது வந்து எப்படி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். ஸோ 2 இன்ச்சஸ் கேப் இருக்கணும். இப்ப ஆனியன் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இங்க வைக்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம். நம்மளோட இந்த கட் பண்ற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 2 டைப் ஆஃப் கட் பண்ணிக்கலாம். எய்தர் கிரிசன்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். இல்ல டைஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம். டைஸா கட் பண்ணிக்கலாம். கிரிசன்ட்டாவும் கட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணோம்னா, இங்க எண்டிங்ல இருந்து வரணும். சோ சென்டர்ல வந்து நம்ம டாப்பிங்ஸ் போடக்கூடாது. இந்த பார்ட். உங்களுக்கு வீடியோல கிளியரா தெரியுதுங்களா பீஸா? சோ இந்த இந்த பார்ட் வந்து நம்ம வந்து இது டாப்பிங்ஸ் போடக்கூடாது. சீஸ் போடலாம், டாப்பிங்ஸ் போடக்கூடாது. இது வந்து நோ டாப்பிங் ஜோன்னு சொல்லுவோம். சோ இந்த சென்டர்ல வந்து நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் குடுப்பாங்க. எதுக்கு அப்டின்னா, அந்த இடத்துல டாப்பிங் இருக்காது. இன்னொன்னு வந்து நம்ம பாக்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த அட்டை பாக்ஸ வந்து மேல கவர் பண்றப்ப வந்து ஹீட் வந்து அந்த பாக்ஸோட ஒட்டிக்கும். எடுக்கிறப்ப கையில வந்து பட்டுடும். சீஸ் வந்து பட்டுச்சுன்னா அப்படியே தெளிச்சிடும். சோ அந்த ரீசன்க்காக தான் அந்த பிளாஸ்டிக் டேபிள் சென்டர்ல வைக்கிறாங்க. அப்புறம் கட் பண்றப்ப பீஸ்க்கு நம்ம யூஸ் பண்றப்ப இந்த நம்மளோட இந்த இந்த ஃபிங்கரும் இந்த ஃபிங்கர் சென்டர்ல வைக்கணும். இந்த ஃபிங்கர் நீங்க வச்சுக்கணும். சோ சப்போர்ட் நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த டேபிள் அதுக்கும் யூஸ் ஆகும். சோ இந்த இந்த பர்பஸ்க்காக தான் அந்த டேபிள் குடுக்குறாங்க. அப்புறம் அந்த ஆனியன் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து 2 இன்ச்சஸ் கேப்ஸ் இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். உங்களுக்கு சப்போஸ் அதிகமா வெஜிடபிள் வேணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கலாம். அது அது உங்களோட விஷ். பட் இதுதான் ப்ரொசீஜர். அண்ட் இது வந்து கேப்சிகம். வெஜிடபிள் வந்து உங்களோட சாய்ஸ். ஆக்சுவலா இது ஹாலபினோலாம் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஹாலபினோலாம் யூஸ் பண்ணா ஏன்னா அது ஆக்சுவலா மிளகா தான். பட் ஆனா அந்த அளவுக்கு காரமா இருக்காது. இட்ஸ் லைக் கேப்சிகம் தான். நல்லா இருக்கும். ஸோ சென்டர்ல நான் சொன்னதே டாப்பிங் ஜோன், நோ டாப்பிங் ஜோன். ஸோ அங்க வந்து டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ. டொமேட்டோல கூட நீங்க வந்து இந்த உள்ள இருக்க இது எடுத்துட்டா கூட ஓகே தான். ஸோ உங்களுக்கு வெஜிடபிள் வந்து பெருசா ரொம்ப அதிகமா தேவைப்படாது. இதுல அதிகமான காஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் இதுக்காக சொல்ல சப்போஸ் யாராவது சேல்ஸ் பண்ணீங்கன்னா, அதிகமான காஸ்ட் வந்து சீஸ் மட்டும் தான். மைதா மத்தது எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ஸோ இது கார்ன். கார்ன் நான் ஃப்ரெஷ் கார்ன் தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து அங்கங்க ஆல்டர்னேட்டா போடுறேன். ஸோ கார்னர்ல வேணா நீங்க ஆயிலோ இல்ல பட்டரோ வச்சு பிரஷ் பண்ணலாம். இது எதுக்கு அப்படின்னா, ரொம்ப ட்ரைனஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கார்னர்ல வந்து நம்ம பேக் பண்ண வரைக்கும் வந்து பட்டர் போடலாம். இல்ல அப்படின்னா முன்னாடி கூட போடலாம். எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ட்ரைனஸ் ஆகாம இருக்கு அவ்வளவுதான். அப்புறம் லைட்டா இந்த ப்ரௌனிஷ் அழகா ப்ரௌனிஷ் குடுக்கும். ஸோ இது ரெடி. இப்ப நம்ம ஜஸ்ட் அத அப்படியே வந்து கலத்துல பிளேஸ் பண்ண போறோம். எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா நீட்டா? உங்களுக்கு ஓவன்ல செஞ்சு காமிக்கணுங்களா யாருக்குன்னா? உங்களுக்கு யாருன்னா ஓவன்ல செஞ்சு காமிக்கணுங்களாங்க? புடிச்சா மேம் மாலதி மேம், லதா மேம் யாருக்கா உங்களுக்கு ஓவன்ல செஞ்சு காமிக்கணுமா? முதல் செஞ்சு பீஸா காமி ஓவன்ல செய்யலாம். ஓகே மேம். ஓகே. ஓகே. சோ இது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மாவு பெசஞ்சு வச்ச ஞாபகம் இருக்கா? இப்போ உங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இத நான் பெசஞ்சேன். இது இப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் நான் பண்றப்ப இவ்வளவுதான். இது 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பாருங்க இப்ப நான் பிரஷர் குடுத்தோம் அப்படின்னா, எந்த அளவு உள்ள போகுதுன்னு பாருங்க. ஆக்சுவலா அந்த அளவு வெளியவும் வரும். இப்ப வந்து வராத காரணம் இன்னும் கொஞ்சம் நம்ம செக்மெண்ட் டைம் நம்ம தந்தோம் அப்படின்னா, இன்னும் அந்த அளவுக்கு வெளியவும் வரும். ஏன்னா நேச்சுரலா நம்ம பெர்மெண்ட் பண்ண வச்சோம்னா, அது இன்னும் ரொம்ப சூப்பரா ஸ்டிச் குடுக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து நேச்சுரலா தான் பண்ணி குடுத்தேன். நான் ஒரு 9:00 8:30க்குலாம் நான் பெசஞ்சு வச்சுட்டேன்.
ஸோ நான் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன். ஸோ ஓவனை ப்ரீ ஹீட் பண்றேன். நான் வந்து 230 வைக்கிறேன். ஆக்சுவலா பீஸாக்கு மட்டும் ஹையா வேணும். ஸோ அதனால பீஸாக்கு ஹையா வைக்கிறேன். ஜஸ்ட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மாவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பேக்கிங். ஸோ ரவுண்ட் ஷேப், பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து அடியில வந்து மாவு போட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு கார்ன்ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் நம்ம நார்மலா கார்ன் மாவு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாவு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்கன்னா கிறிஸ்பினஸ் ஆயிடும். அடியில போடுறதுக்கு வந்து அது போடக்கூடாது. ஜஸ்ட் மைதா தான் போட்டாகும். இல்ல இந்த இடத்துல நீங்க கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மாவே எதுவுமே தேவையில்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜஸ்ட் உங்களோட ஆயில் வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கை ஒட்டுது அப்படின்னா மாவு மேம் ஸ்டக் ஆகுது. இப்ப ஸ்டக் ஆகுதுங்களா? ஸோ இப்ப கிறிஸ்ட் பாருங்க. ஸோ இதை எப்படி தூக்கணும்? ஜஸ்ட் இந்த ஹேண்ட் flip it. Again. அப்படியே கை வச்சுட்டு அப்படியே ஆல்டர்னேட்டா திருப்பி ஸோ ஜஸ்ட் நீங்க இப்படி ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த மாவுல அந்த கம்ஃபர்டபிள் இல்லாதனால என்னால ஸ்ட்ரெச் கொடுக்க முடியல. இல்ல அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து இந்த நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் இங்க லைட் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த லைட்டா விட்டு விட்டு இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து மாவு கரெக்டா கம்ஃபர்டபுளான கரெக்டா பண்ண முடியல. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் இதுக்கு வந்து இது கொடுக்கணும், நம்ம ப்ரூஃபிங் டைம் கொடுக்கணும். தெரியுதுங்களா அடியில? Yes, ma'am. ஸோ இது நெக்ஸ்ட் இது எப்படி கட் பண்றது அப்படின்னா 6 ஸ்லைஸ் கட் பண்ணணும். நம்ம கிராஸ் எக்ஸ் மாதிரி கட் பண்ணணும். ஆக்சுவலா இதுதான் பீஸா அப்படின்னா இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோன்னா எக்ஸ் மாதிரி கட் பண்ணணும். ஐ மீன் பீஸா கட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் கட்சில் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ 6 ஸ்லைஸ் வந்திருக்கும். 1 2 3 4 5 6 ஸ்லைஸ் வந்திருக்கும். நம்ம கரெக்டா கட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் மாதிரி பண்ணணும். எக்ஸ் மாதிரி பண்ணிட்டு அடுத்து வந்து சென்டர்ல கட் பண்ணோம்னா 6 ஸ்லைஸ் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா இதை நான் சொன்ன ஸ்ட்ரெச்சஸ் தெரியுதுங்களா?
இப்படிதான் இது சீஸ் இது போட்டிருந்தா ஐ மீன் மொசிலா சீஸ்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும். இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா? கேமரால கிளியரிட்டியா? தெரியுது மேம், தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஓடிஜியில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நார்மலா நம்ம சப்பாத்தி பண்ற மாதிரி தான் பண்றேன். ஜஸ்ட் டர்ன். ஸோ இது வந்து ஓரளவுக்கு தப்பமா இருக்கும். ரொம்ப சனமா இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப தப்பமாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஐ மீன் 1/2 inches ஆஃப் தப்பா இருந்துச்சுன்னா தான் கரெக்டா இருக்கும். நீங்க தோசைக்கல் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கரெக்டா வைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க குக்கர் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலா இதுல வந்து குக்கர் யூஸ் பண்ணிக்க பெஸ்ட் ஆப்ஷன். என்னோட வந்து பெருசு எதுவும் இல்லாதனால பிளேட் உள்ள போகாது. அதனால நான் தோசைக்கல்ல யூஸ் பண்ணேன். எதிர் நீங்க நான் கேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கர் பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலா வந்து மாலத்தீபம் செஞ்சிருக்காங்க, குக்கர்ல வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. நல்லா வந்திருக்கு மேம். நீங்க சொல்லுங்க மேம். மாலத்தி மேம், மாலத்தி மேம், மாலத்தி மேம் இருக்கீங்களா? மாலத்தி மேம், மாலத்தி மேம் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க குக்கர்ல செஞ்சிருக்காங்க. அதுல நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட ஆன்லைன்ல இருக்கப்ப அவங்க செஞ்சிருக்காங்க. குக்கர் பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் தோசை கல் விட குக்கர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நான் இப்ப ஏன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எந்த பெருசா இல்லைன்ற ஒரு காரணத்தால தான் நான் யூஸ் பண்ணல. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் திக்கா இருக்குல்ல, ஜஸ்ட் வந்து மேல தூக்கி போட்டு இப்படி ஜஸ்ட் நீங்க கையை வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல கரெக்டா எக்ஸ்டெண்ட் சென்டர் கூட எக்ஸ்டெண்ட் வந்து சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஷேப் மாறிடும். ஸோ நல்லாவே பெருசா இருக்கும். இல்ல அப்படின்னா ஆக்சுவலா இப்படியும் பண்ணுவாங்க. இப்படி பண்றப்பயும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது பட் ஆனா கரெக்டா ஆல்டர்னேட்டா கையை வந்து திருப்பிட்டே வரணும். இல்லைன்னா ஷேப் வந்து மாறிடும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்றது டிஃபரன்ஸ் சரி. ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவு பெருசு வச்சிருந்தேன், இப்ப எவ்வளவு பெருசு வச்சிருக்கேன்றது இது. ஸோ நம்ம ஸ்லாப் பண்ண பெருசாகும். அப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா சென்டர் வந்து ரொம்ப இதாயிடும். கரெக்டா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நிறுத்திடணும். ஸோ நான் நார்மல் ஸ்டீல் பிளேட் தான் யூஸ் பண்றேன். அடியில வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு ஆயில் போடுறேன். ஜஸ்ட் ஆயில் போடுறேன். அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம். ஏன் அப்படின்னா இது ஈஸியா சீக்கிரமா எடுக்கிறதுக்காக மட்டும், வேற எதுக்காக இல்லை. நம்ம எடுக்கிறப்ப சீக்கிரமா வரும். ஸோ இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணா ஜஸ்ட் இப்படி நீங்க ஆல்டர்னேட் அப்படியே டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடும். எக்ஸ்ட்ராஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எப்படி உள்ள வைக்கணும் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து வச்சு அடியில விட்டு அண்ட் அகைன் ரைட் ஹேண்ட் ரிவர்ஸ்ல விட்டு இப்படி எடுத்துடலாம். ஸோ அப்போ வந்து பிக்காது. பிக்காதுன்றத விட கரெக்டான ஷேப்க்கு வந்துடும். அப்படி பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சேம் சைஸ் தான். அதுவும் அதே அளவு மாவு தான், இதுவும் அதே அளவு மாவு தான். ஸோ சைஸ் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் தான்.
ஸோ நம்ம ஸ்லாப் பண்றப்ப அதை ரொட்டேட் பண்ணி ஸ்லாப் பண்ணோம்னா இவ்வளவு ரொம்ப பெருசாவே வந்துடும், ஒரு பெரிய தட்டளவு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் வந்து இருக்குல்ல, இந்த கையை என்னோட சுண்டு விரல்ல ஜஸ்ட் ப்ரெஷர், லைட் ப்ரெஷர். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அடியில பிளேட்ல ஒட்டிடும். லைட்டா ப்ரெஷர் கொடுத்தா அது அப்படியே அந்த இடம் வந்து கிறிஸ்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு கிறிஸ்ட் தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? வெந்த அப்புறம் கிறிஸ்டோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இங்க ஃபிளாட்டாகவும் இங்க இதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டூத் பிக்கால போக் பண்ணிக்கணும். ஸோ போக் பண்றது இருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய பெருசா ஐ மீன் பபிள்ஸ் வரும். ஸோ நீங்க செய்யறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அது பபிள்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா கண்டிப்பா போக் பண்ணி ஆகும். ஸோ போக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சாஃப்ட் எடுத்து ஜஸ்ட் தோசைக்கு ஊத்துற மாதிரி சென்டர்ல வச்சு சப்போஸ் ஆயிடுச்சுனாக்கா கிளியர் நடுவுல சைட்ல கிளியர் பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப ஹீட்டா இருக்கும். போட்டுட்டு சீஸ் போட்டுடலாம். வெளியே இருந்தா எடுத்துட்டு வந்த சீஸ் இட்ஸ் லைக் நம்ம தோசை, ரவா தோசை, ஐ மீன் கோதுமை தோசைக்குள்ள எப்படி வெளியே இருந்துட்டு ஸோ அந்த டைப் இது அது மாதிரி தான் இது வெளியே இருந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா போதும். மேம் சீஸ் ஆல்ரெடி துருவியே இருக்குமா? ஆமாங்க, இது வந்து திருவண்டு தாங்க. இது டைஸ் சீஸ் ஆக்சுவலா, திருவண்டுல இது டைஸ். ஓகே மேம், ஓகே ஓகே. இல்ல வாங்கி நம்ம துருவிக்கலாமா மேம்? துருவிக்கலாங்க, அதுவும் பண்ணியிருக்கேன் நாங்க. அது ஆக்சுவலா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி திருவுறதுலயும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரெச்சினஸ் நல்லா கொடுக்கும். நான் அதுல இருந்து இதை டிசைட் பண்ணேன். இந்த மாதிரி பிரிட்டானியா கோ இருக்கு, பிரிட்டானியா இருக்கு, இன்னும் ஒண்ணு இது ஒண்ணு இருக்கு பிராண்ட். ஓகே மேம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சினஸ் தருதுங்க. நான் ஈவன் அமுலோடது வாங்கியிருக்கேன். அமுல் டைஸ் வாங்கி பண்ணியிருக்கேன். குட்டி பார் வரும், 20க்கும் வருது. 100 ருபீஸ், 200 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ் வருது. அதுல வந்து இந்த ஸ்ட்ரெச்சினஸ் கொடுக்க மாட்டேங்குது. நாம எல்லாம் பண்ணலாம் அப்படியா? இருக்கு. ஓகே இருக்கு. பட் மேம். இந்த இந்த பாத்தீங்கன்னா இப்ப இழுத்தா கூட இது அவ்வளவு ஸ்ட்ரெச் வரும். ஆக்சுவலா அந்த நூல் நூல் வந்து பயங்கரமா வரும் இந்த இதுல. ஆக்சுவலா இது பாருங்க இப்ப வரைக்கும் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வராது. டேஸ்ட் வைஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குமா மேம்? டேஸ்ட் வைஸ் கம்பல்சரி ஒண்ணுதாங்க. ஓகே மேம், ஓகே. ஸோ நான் ரொம்ப நிறையவே போட்டுருக்கேன். ஸோ என் லெஃப்ட் ஓவர் சீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். வெஜிடபிள் வெஜிடபிள் வந்து டாப் பண்ணிக்கலாம். வெஜிடபிளும் வந்து நமக்கு வெளியே இருந்து தான் வரணும். ஸோ நமக்கு தேவையான வெஜிடபிள் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். உங்களுக்கு யாருன்னா நான்வெஜ்ல பீஸா வேணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட மெசேஜ் ஐ மீன் கால் பண்ணுங்க, நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்ன்றது. ஜஸ்ட் அதுக்கு மேல டாப்பிங் தான், இது எக்ஸ்ட்ரா டாப்பிங் தான். மெத்தட் பீஸாவோட மெத்தட் சேம் தான். ஸோ சென்டர் வந்து நோ டாப்பிங்ஸும். ஸோ கண்டிப்பா டாப்பிங் வைக்க கூடாது. இதுக்கு மேலே நீங்க கொஞ்சம் சில்லி ஃபிளக்ஸ் போட்டுக்கலாம். வேகிறதுக்கு முன்னாடி போடலாம், வெந்த வரைக்கும் போடலாம். ஸோ பெரி பெரி கூட போடலாம். பெரி பெரி கூட சிலருக்கு பெரி பெரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பெரி பெரி கூட போடலாம். ஆக்சுவலா பெரி பெரி வந்து வெந்த வரைக்கும் போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.
அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு முன்னாடி கூட போல பெரிய பெரிய ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வெஜிடபிள் டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஓடிஜியில் வைக்க போறேன். ஸோ ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு என்னோடது. ஜஸ்ட் வந்து இது 10-15 மினிட்ஸ் தான் பேக் ஆகிடும். சீஸ் வந்து எப்பயுமே ஃப்ரீசர்ல தாங்க மெயின்டைன் பண்ணணும். சீஸ் மட்டும் இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து அதே மாதிரி ஈஸ்ட் ஒன்ஸ் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல தான் மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். ஸோ நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு சாரி 1 ஹவர் to 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம அதை வெளியே எடுத்தா போதும். ஈஸ்டையும் நம்ம ஃப்ரீசர்ல தான் போடணும். சாரி ஃப்ரிட்ஜ்ல போடணும். உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்குங்களா? யாருக்கா டவுட் இருக்குங்க? என்ன கேக்குறீங்களா? ஸோ அது பேக் ஆயிட்டு இருக்கு. மாவு மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் மேம் ஊற வைக்கணும்? 1.5 ஹவர்ஸ்? 2 ஹவர்ஸ் வருங்க கண்டிப்பா. ஆக்சுவலா இப்ப நம்ம ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அடியில வந்து வச்சுட்டீங்க, கொதிக்க வச்ச தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு டைரக்டா வச்சிட வேணாம். டைரக்டா வச்சுன்னா மாவு வெந்து போயிடும். ஸோ வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு பிறகுதான் நீங்க கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பிளேட்டை போட்டுருங்க. கொஞ்சம் நல்லாவே பெருசா நல்லாவே திக்கா இருக்க மாதிரி அந்த பிளேட்டுக்கு மேல நீங்க அந்த மாவை வைக்கணும் பிசைஞ்ச உடனே. ஹாஃப் அன் ஹவர் to 45 மினிட்ஸ்ல கண்டிப்பா அது வந்து டபுள் ஆயிடும். இதெல்லாம் ஃபாஸ்டா செய்யறதுக்காக. பட் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து நம்ம சமையல் செஞ்சு போல அந்த சென்டர்ல அந்த வார்ம்னஸ் இருந்தா போதும். இங்க கொஞ்சம் கூலிங்ன்றதுனால அந்த அடுப்போட இதுல வைப்பேன். இல்ல அப்படின்னா நீங்க நார்மலாவே வந்து கொஞ்சம் வெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்க வெளியே கூட வெயில் பக்கத்துல வச்சீங்கன்னா போதும். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஹீட் வேணும் அவ்வளவுதான். ரொம்ப வெயில்லாம் தேவையில்ல. நம்மளோட அடுப்போட வார்ம்னஸே நமக்கு அது போதும். அதுக்கு போதும். கண்டிப்பா 2 ஹவர்ஸ் ஆச்சு வேணும். இல்ல 1.5 ஹவர்ஸ் ஆச்சு நீங்க குடுத்தீங்கன்னா அதான் ஃபெர்மெண்டேஷனுக்கு அது வந்து டபுள் ஆஃப் த மாவா வரும். இவ்வளவுண்டு சப்பாத்தி மாவு இவ்வளவு பெருசா டபுளா மாறிடும். ஸோ அதுக்கு கண்டிப்பா நம்ம டைம் கொடுத்தா மட்டும்தான் அது வரும் ஃபெர்மெண்ட் ஆகும். நீங்க இது ஈஸ்ட வந்து நீங்க டைரக்டா யூஸ் பண்ற ஈஸ்ட் இருக்கு. இன்டைரக்டா ஐ மீன் தண்ணியில யூஸ் பண்ற ஈஸ்ட் வந்து நீங்க அப்பயே உங்களுக்கு தெரியும் ஃபெர்மெண்ட் ஆகுமா ஆகாதான்னு. ஏன் நீங்க டபுள் ஆனா மட்டும் தான் நீங்க பீஸா செய்யணும். இல்லைன்னா அது வந்து சப்பாத்தி மாதிரி வந்துடும். ஃபிளாட்டா தான் வரும். அது எதுவுமே வராது. சப்பாத்தி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அது நம்மளால சாப்பிட முடியாது. சேம் லைக் சப்பாத்தியா மாறிடும். அது சாஃப்டா வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஈஸ்ட் வந்து ஃபெர்மெண்ட் ஆயிருக்கணும். ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆயிருக்கான்றது வந்து நம்ம 2 ஸ்டேஜ்ல செக் பண்ணிடலாம். மாவு டபுளா இருந்தா மட்டும் தான் செக் பண்ண முடியும். இந்த நம்ம தண்ணியில செய்யறது வந்து அப்பயே தெரிஞ்சு ஈஸ்ட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தெரியும். ஏன்னா நம்ம சில ஈஸ்ட் வந்து கெட்டு போயிருக்குன்றது வந்து அதை வந்து அதுக்கு உயிர் இருக்காது. இதுக்கு இப்ப இந்த ஈஸ்டுக்கு வந்து உயிர் இருக்கு. அது சக்கரை கொடுத்தோம் அப்படின்னா அது டெவலப் ஆயிடும். டெவலப் ஆறதுதான் வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆகும். நுர நுரையா வரும். எக்ஸாக்டா நுர நுரையா வரும். சோ அந்த நுர நுரையா வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாவுல போட்டு பிசையலாம். அது நுர நுரையா வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து மாவுல போட்டா அது டபுளா ஆகாது மாவு கண்டிப்பா. இல்ல அப்படின்னா நீங்க ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா மாவுல போட்டு செஞ்சிடலாம். எப்பயுமே ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி அந்த ஏர்டைட் கண்டெய்னர்ல மெயின்டைன் பண்ண முடிஞ்சா நீட்டா கிளீனா தொடச்சிட்டு ஏன்னா தண்ணியில இருந்தா வேஸ்ட் ஆயிடும். சோ ஏர்டைட் கண்டெய்னர்ல தொடச்சிட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ண வரைக்கும் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே இதை மெயின்டைன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண பிறகு நீங்க ஏர்டைட் போட முடியலன்னா ஜஸ்ட் இந்த பேக்கே வந்து டைட் நல்லா கிளீனா டைட் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டீங்கன்னா போதும். ஏன்னா நான் அப்படிதான் வச்சிருக்கேன். அது இது வரைக்கும் இது ஆனதில்ல. அந்த மாதிரி பண்ணிட்டாலும் போதும். ஓகே. தேங்க் யூ. நான் செக் பண்றேன். இன்னும் வெந்திருக்காது.
ஸோ நீங்க யாருன்னா ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க குக்கர்ல ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா தவால ட்ரை பண்ணணும்னா நீங்க குட்டி குட்டி பீஸா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா தவா வந்து சீக்கிரமா உங்களுக்கு ஹீட் ஆயிடும். அதுவும் கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்ணுங்க. எது நான்ஸ்டிக் இல்ல அப்படின்னா கேஸ்ட் அயர்ன். கேஸ்ட் அயர்ன் வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கும். நான்ஸ்டிக் வந்து கொஞ்சம் அந்த ஹீட் ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நான்ஸ்டிக் இஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஸோ எதிர் நீங்க வந்து க தவா கேஸ்ட் அயர்ன் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா குக்கர் இஸ் த பெஸ்ட் ஒன். ஏன்னா வந்து நமக்கு அந்த டைமிங் அந்த ஹீட்டை கரெக்டா மாடுலா கரெக்டா கொடுக்கும். பெர்ஃபெக்ட்டா குடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் குக்கர் ஆப்ஷன்ஸ் சொல்றேன். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். டைமிங் மேம்? ஒரு 10 மினிட்ஸ் டைமிங் ஆக்சுவலா ப்ரீ ஹீட் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் குடுங்க. 15 மினிட்ஸே குடுங்க. ஆக்சுவலா ஹைலயே வச்சுக்கலாம். குக்கர வந்து அடியில வந்து இதே சேம் தான் உப்பு போடணும். சேம் ப்ரௌனிக்கு என்ன பண்ணமோ அதேதான். உப்பு கல்லுப்பு போடணும். ஏன்னா அது அகைன் வந்து இந்த தீஞ்சுக்காம இருக்கிறதுக்காக வெறும் கல்லுப்பு போட்டு மேல வந்து இது அந்த ஒயர் ரேக் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதனா ஒண்ணு வச்சுக்கலாம். இல்ல தட்டு வேணா தட்டு வச்சுக்கலாம். ஆனா தட்டு வந்து எப்பயுமே உப்பு வரப்ப அது வந்து தட்டு கலர் டர்ன் ஆகும். சோ இந்த மாரி இருக்கும் இல்லையா நம்ம வீட்ல? இது இருக்கும். ஒயர் ரேக் அந்த ஸ்டாண்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த மேம் மாதிரி வந்து வீடியோ ஆஃப் வச்சு தட்ட பண்ணிட்டீங்க. இல்ல இன்னொரு வரலையோ? சாரி. ஒன் செகண்ட். இதுல 2த்துல இருக்காங்க. சோ இத வந்து நான் இன்னொரு சிஸ்டம்ல இருந்தனால அத ஆன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து ஒயர் ரேக் இருக்கு இல்லைங்களா? இது இந்த குடத்துக்கு வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இத வச்சுக்கலாம். இது ரொம்ப பெருசா இருக்கு. சோ தட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் அகலமா இருக்கும். குக்கரும் கொஞ்சம் அகலமா இருக்கணும். அப்பதான் உங்களால ரிட்டர்ன்ல எடுக்க முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். வெளிய எடுக்கிறப்ப ஏன்னா வைக்கிறப்ப உங்களுக்கு பெருசா ஹாட் இருக்காது. பிளேட் ஹாட்டா இருக்காது. ரிட்டர்ன்ல எடுக்கிறப்ப ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வைக்கணும். ஏன்னா எடுக்கிறப்ப அப்புறம் மத்த ஏதாச்சும் கொஞ்சம் பொறுமையா இருந்து எடுத்துக்கலாம். கேக்குனா கூட ஆஃப் பண்ணிட்டு பொறுமையா கூட எடுத்துக்கலாம். பட் இத வந்து நம்ம பொறுமையா எடுக்க முடியாது. உடனே ஹாட்டா தான் எடுக்கணும். ஹாட்டோட தான் நம்ம சாப்பிட போறோம். அதனால கண்டிப்பா வந்து வைக்கிற பாத்திரம் வந்து ரொம்ப ரவுண்ட் பெருசா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் நமக்கு நம்ம கை உள்ள போயிட்டு வர அளவு நீங்க பாத்திரத்த செலக்ட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க அப்புறமா நீங்க வச்சுட்ட பிறகு எடுக்க முடியாம கஷ்டப்படுறது ரொம்ப இதா இருக்கும். ஆனா செலக்ட் பண்ற பாத்திரத்த கரெக்ட்டா பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். சரி நான் வெந்திருக்கான்னு பாக்குறேன். சீஸ் மெல்ட் ஆகுறது தெரியுங்களா? ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சாகும் கண்டிப்பா. மாலதி மேம் நீங்க லைன்ல இருக்கீங்களா? மாலதி மேம்? வேற யாருக்கா என்ன டவுட் இருக்குங்களா? யாருன்னா ப்ரௌனி செஞ்சு பாத்தீங்களா? யாருன்னா ப்ரௌனி செஞ்சு பாத்தீங்களாங்க? புனிதா புனிதாஸ் இல்ல இவங்க லதா யாருன்னா செஞ்சு இன்னும் பாத்தீங்களா? இல்ல மேம். இனிமேல் தான் செஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பீஸா ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஓகே. நீங்க ஐ மீன் குக்கர்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வரும். ஓகே மேம். தவால பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சின்னதா பண்ணுங்க. ஏன்னா வேகறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் பீஸா. அதனால சொல்றேன். வேற எதனா டவுட் இருக்குங்களா? யாருன்னா எதனா கேட்கணுமா? மேம் மஷ்ரூம் போட்டு பண்ண முடியுமா பீஸா? ஆ கண்டிப்பா செய்யலாம். மஷ்ரூம் வந்து உங்களுக்கு வேக வைக்க தேவையில்ல. மஷ்ரூம் டைரக்டாவே போட்டுக்கலாங்க. வெஜ்ஜில மஷ்ரூமும் இருக்கு. அப்புறம் கேப்சிகம்ல 3 டைப் ஆஃப் கேப்சிகம் இருக்கு. நீங்க எந்த கேப்சிகம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு,
எல்லோ இருக்கு. ஸோ 3 டைப் ஆஃப் கேப்சிகமும் யூஸ் பண்ணிக்கலாம், மஷ்ரூமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம் மட்டும் அது இந்த ஒயிட்டா இருக்கா மஷ்ரூம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிளாக்கா இருந்தா அது அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் சிலருக்கு தான், எல்லாருக்கும்லாம் கிடையாது. பட் அதுக்கு ஒயிட் காமனா தான் சொல்லணும் இல்லையா? அதனால சொன்னேன். அவ்வளவுதான். மற்றபடி மஷ்ரூம் கன்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ல மஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டாவே போட்டுக்கலாம். எங்க மேம் டோஸ்ட் பண்ணலாம் தேவையில்ல. டைரக்டா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லைஸ் மஷ்ரூம் வந்து உங்களுக்கு எது சீக்கிரமா வேகிற பொருளோ அதை நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். கார்னும் உங்களுக்கு சீக்கிரமா வேகிற பொருள். ஏன்னா நம்ம 180 டிகிரில வந்து ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்க போறோம். அகைன் அதுவும் சேர்ந்து தான் வேக போகுது. அதனால அது வெந்துரும். மஷ்ரூமும் வெந்துரும், கார்ன் வெந்துரும். இது கேப்சிகம் இது எல்லாமே சீக்கிரமா வெந்து போற பொருள் தான். அதனால நம்ம வந்து இது பண்ணலாம். இன்னொன்னு வந்து நம்ம இந்த ராவா சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. ஸோ சிக்கன்லாம் ஏன் ராவா போடுறது இல்ல அப்படின்னு, அது டேரக்டா அது மேல போடுறது இல்ல அப்படின்னா, சிக்கன் வந்து நம்ம ராவா சாப்பிட முடியாது. ஐ மீன் அது வேகுது, ஒரு 15 மினிட்ஸ் வேகுது. பட் அந்த வேகுறது வந்து அதுக்கு பத்தாது, ஆஃப் குக் தான் ஆகும். அதனாலதான் வந்து சிக்கனோ பன்னீரோ நம்ம வந்து ஐ மீன் ஃப்ரையோ இல்லையோ வேக வச்சோ போடுறோம், நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். ஈவன் டியூனா கூட யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா மேல போடுறதுக்கு. டியூனா ஃபிஷ் இருக்கு இல்லையா? பைனாப்பிள் கூட போடுவாங்க. அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பைனாப்பிள் போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்வீட்டா இருக்காதாங்க மேம்? ஆஹா இருக்காதுங்க. நல்லா இருக்கும் அது. ஆக்சுவலா வந்து பேக் பண்ணி தருவாங்க. பைனாப்பிள வந்து அந்த ஏதோ ஒரு கடையில அந்த ஸ்டாண்ட்ல போட்டு பைனாப்பிள இது ரோஸ்ட் பண்ணி தருவாங்க. கிரில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஐ மீன் அந்த அளவு தெரியவே தெரியாது. ஸ்வீட்னஸ் இருக்காது. நம்ம ரொம்ப நிறைய போட மாட்டோம் இல்லையா? அங்கங்க தான் போடுவோம். ம். அதுதான் ஓகே. நான் சொன்னது. அந்த ஒரு பீஸாக்கு வந்து 2 இன்ச்சஸ் கேப்ஸ்ல குடுத்தாதான் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால சாப்பிட முடியும். ஒன்னையே நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் இதாயிடும். அடுத்த முறை சாப்பிடறதுக்கு தோணாது. ஈக்குவலைஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக தான் அது கரெக்டா டிவைட் பண்ணி குடுத்தாங்க. இது ஆஸ் பர் த பீஸாவோட ரூல். ஆக்சுவலா அந்த ஷாப்ல ப்ராப்பரான ப்ரொசீஜர், இதுதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர். அவங்க வந்து நம்ம செக்மெண்ட் வந்து ஒரே நாள்ல பண்றோம். அவங்கலாம் வந்து 3 டேஸ் ப்ராசஸ்க்குள்ள செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு மாவு டவ் பிசைஞ்சோம் அப்படின்னா நாங்க 3rd டே தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாவை. அவங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க. ரூம்ல வச்சிருப்போம். ஐ மீன் நான் ஒர்க் பண்ணனால சொல்றாங்க. இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரிட்ஜ் ரூம்ல நாங்க வச்சிருப்போம். அதை 3rd டே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் படி தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இங்க வந்து நம்ம அந்த அளவுக்கு டைம்லாம் தரது இல்ல. நம்ம 2 ஹவர்ஸ் தான் நம்ம டைம் தரோம். 2 ஹவர்ஸ்ல ஃபெர்மெண்ட் பண்றோம். ஃபெர்மெண்ட் பண்ணி இது பண்றோம். அதே தான் கடையிலும் இதே தான் யூஸ் பண்றாங்க. ஈஸ்ட், ஆயில், அகைன் மைதா மாவு. ஸோ இதே இப்ப நம்ம என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணோமோ இதே தான். இதை கொஞ்சம் கமர்ஷியலா யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வேற மேம் என்ன டவுட் இருக்கு? ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணா எப்போ மேம் யூஸ் பண்ணணும்? ஹர்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளேவர் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னா நீங்க சாஸ் நம்ம லாஸ்டா சுகர் போடுவோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க ஹர்ப்ஸ் போடலாம். இல்ல அப்படின்னா பீஸா இப்போ டாப் பண்ணுவோம் இல்லையா? சீஸ் போட்டு நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு மேலையும் நம்ம ஹர்ப்ஸ் போடலாம் வேணும்னா. இல்ல இறக்கிட்டும் ஹர்ப்ஸ் போடலாம். உங்களுக்கு அந்த ஹர்ப்ஸ் வந்து பேக் ஆக வேண்டாம், அதாவது வந்து கொஞ்சம் சூடு ஆக வேண்டாம், அந்த ஸ்மெல் ஸ்மெல்லே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க இறக்கிட்ட வரைக்கும் ஹர்ப்ஸ் போடலாம். முன்னாடியும் போடலாம். ஸோ இந்த 3 ஸ்டேஜ்லயும் நம்மளோட ஃபிளேவருக்காக மட்டும் தான் நம்ம ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றோம். லாஸ்டா போடுறத விட முன்னாடி போடுற 2 ஆப்ஷனும் வந்து பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட சஜஷன். பட் அவங்களோட இது எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது நல்லா இருக்கும். ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதை நம்ம நேச்சுரலா வீட்ல செய்யணுன்றதுக்காக நான் அந்த ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணல. இன்னொன்னு வந்து நம்ம வாங்கி வச்சாலும் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். அதுவும் ஒரு விஷயம். ஒரு பாட்டில் ஃபுல்லா தான் நம்ம வாங்க முடியும். அது நம்ம எவ்வளவு நாள் ஆகும் யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதுக்காக. ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே. ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிடுங்க பீஸா. ஆயிடுச்சு. தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? சூப்பரா இருக்கு மேம். ஆக்சுவலா உண்மையை சொன்னா ஓடிஜி இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். பட் நம்ம வீட்ல செஞ்சுதான் ஆகணுன்றப்ப திஸ் இஸ் ஸ்டவ் இட்ஸ் டிஸ்ட்ரப்ஷன் தான். நமக்கு ஆப்ஷன் இல்லைன்றப்ப. பட் செய்ய முடியாதுன்னு இல்ல, கண்டிப்பா செய்யலாம். கண்டிப்பா
நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பிஃபோர் நானும் ஸ்டவ்ல தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஐ மீன் கேஸ் ஸ்டவ்ல தான் செஞ்சுட்டு இருந்தேன். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் ஆனா நீங்க பீஸா பொறுத்த வரைக்கும் மற்றது கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஹீட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கேக்கனா வச்சு கொஞ்சம் லேட்டா எடுப்போம். பட் பீஸா பொறுத்த வரைக்கும் ஆன் த ஸ்பாட் உடனே எடுத்துருவோம். பயங்கர ஹாட்டா இருக்கும். சென்டர் பார்ட் ஏன் லோ டாப்பிங் ஜோன் காரணமும் சீஸ் வந்து டக்குன்னு பயங்கரமா சூடா இருக்கும். ஸோ எப்படி ரிமூவ் பண்றேன்றத ஜஸ்ட் நான் தோசை கரண்டி தான் யூஸ் பண்றேன். நம் எது நமக்கு ஃபிளாட்டினிங்கா இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுல ஆப்வியஸா தோசை கரண்டி இருக்கும். ஸோ ஜஸ்ட் தோசை கரண்டியை அடியில விட்டு லைட்டா சைட்ஸ் ஃபுல்லாவே வந்து லைட்டா எடுத்து விட்டா போதும். ஹீட்டா இருக்கும்போது எடுக்கும். இப்ப ரிமூவ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த கேமரா ஆன் பண்றேன். அப்ப வந்து ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு தெரியும். செகண்டா இதுல இருந்தா ஒண்ணு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது நான் ஆஃப் பண்றேன். நான் இன்னொரு கேமரா ஆன் பண்ணிருக்கேன். அது பாருங்க. ஸோ இவ பாருங்க கிளீனா ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ அதுல இருந்து நான் எடுத்துட்டேன். இப்ப நான் கட் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா பீஸா? இப்ப எல்லாருக்கும் எஸ் கிளியரா மேம் தெரியுதா தெரியுது. பீஸா? ஸோ எப்படி தெரியுது கட் மேம் தெரியுது. பண்ணோம்னா ஸோ நம்ம எக்ஸ் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி சென்டரா வச்சுட்டு ஜஸ்ட் இது வந்து நம்ம இஷ்டம் கட் பண்றது. பட் இதுதான் ப்ரொசீஜர். கரெக்டா இந்த எண்டிங் கரெக்டா நீ ஓபன் கொடுத்துரும். அப்பதான் வந்து நம்மளால எடுக்க முடியும் ஈஸியா. ஆக்சுவலா பீஸா கட்டர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா 6 ஸ்லைஸ் வந்துருச்சு. வேணும் அப்படின்னா நம்ம இதை 8 அப்புறம் பண்ணலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு. ஆக்சுவலா மீடியம்க்கும் இதுக்கும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு இந்த சைஸ். இங்க பாருங்க ஸ்ட்ரெச்சினஸ் தான். லதா நீங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுதுங்களா டிஃபரன்ஸ்? ஸோ அது அடுப்புல வந்து ஸ்டிச்சஸ் இதுல வரல. ஆக்சுவலா நான் சீஸ் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன் இதுல. ஸோ இதுதான் ஸ்டிச்சிங்ஸ் தான். ஸோ அடுப்புல வேற ரொம்ப சாஃப்டா வந்திருக்கு இல்லைங்க மேம்? ஆமாங்க. ஆக்சுவலா வந்து என்னோட சஜஷன் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தவா யூஸ் பண்றேன். தவா யூஸ் பண்ண வேணான்றது என்னோட சஜஷன். ஆக்சுவலா அது கொஞ்சம் வந்து லைட்டா அடியில லைட்டா பிடிக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இருக்குங்க. ஒரு சைட்ஸ் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த சைட்ஸ் ஃபுல்லா நல்ல ப்ரௌனா வந்திருக்கு. கிளீனா வந்திருக்கு. இந்த சைடு ஒரு சைடுல ஒரு இடத்துல மட்டும் லைட்டா பிளாக் ஆயிடுச்சு. சோ வந்து என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் ஹைல வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இதை ஹைட் பண்ணலாம். பட் ஹைட் ஏன்னா எதுவுமே பிளஸ் மைனஸ் தெரிஞ்சாதான் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ண முடியும். சோ இந்த சைட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்திருக்கு. சோ இது இன்னொரு கொஞ்சம் பார்ட் ஆஃப் பீஸா. சோ அது எதனால கொஞ்சம் அப்படின்னா ஹைட் மாதிரி இருக்கு. லைட்டா இதுல பிளாக்கிஷ் வருது. ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா களம் வந்து அந்த சைடு ஹீட் ஓவரா ஆயிருக்கலாம். சோ அந்த ஒரு காரணத்தால தான் நான் வந்து இது குக்கர் சொன்னேன். என்கிட்ட குக்கர் வீட்ல இல்ல. ஐ மீன் குக்கர் வந்து என்கிட்ட எல்லாமே சின்னதா இருக்கின்ற ஒரு காரணத்தால நான் இப்ப யூஸ் பண்றேன். குக்கர் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தவால செஞ்சுட்டு ரொம்ப அப்செட் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ஃபுல்லா எனக்கு ஆகல. ஒரு பார்ட் அந்த லைட் கார்னர் மட்டும் தான் அப்படி ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா வருதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நான் பெருசுல வச்சிருக்கேன். சோ அதிகமான ஹீட் ஃபார்ம் ஆறதுனால அது ஒரு காரணம். பட் நீங்க மினி பீஸா செஞ்சீங்கன்னா 100% எதுவுமே ஆகாது. ஹீட் வந்து ப்ராப்பரா எல்லா இடத்துலயும் பரவும். ஓகே. அதுதான் இதோட மெத்தடு. நீங்க குக்கர்ல ட்ரை பண்ணி பாருங்க.
கன்ஃபார்மா இது பண்ண முடியும். ஸோ யாருக்குன்னா எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாம். யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குங்களா? புனிதன் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா? நோ மேம், நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சப்போஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கால் பண்ணுங்க. சப்போஸ் நான் எடுக்கல எஸ் திருப்பி மேம். ஒரு கால் மெசேஜ் போடுங்க ப்ளீஸ். அப்ப நான் ஓகே உங்களுக்கு மேம். ஏன்னா அந்த ஸ்பாட் செய்யறப்பதான் உங்களுக்கு டவுட் வரும். இப்ப வந்து பார்த்தா எல்லாம் தெரியுற மாதிரி இருக்கும். செய்யறப்பதான் நிறைய டவுட்ஸ் வரும் கண்டிப்பா. பட் ஆனா செய்யறப்ப மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கண்டிப்பா இது ஹார்ட் கண்டிப்பா கைப்படும். எப்படி நம்ம குக்கர்ல நிறைய கைப்படுமோ அந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய படும். அது ஏன் நான் செய்யறதுனால சொல்றேன். அதுக்காக சொன்னேன். புனிதா புனிதா உங்ககிட்ட இன்னும் புனிதா மேம் ஹெல்ப்ஸ் அவங்களுக்கு எதனா டவுட் இருக்காங்க மேம்? மேம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாஸ் போட்டுறோம்ல, அதுக்கப்புறம் சீஸ் போட்டு ஆமா. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறோம். எனக்கு ரொம்ப ஜூசியா இருந்தா பிடிக்கும். அதுக்கு மேல இன்னொரு டாப்பிங் போட்டுக்கலாமா? டொமேட்டோ சாஸ் என்ன டாபிக் கேக்குறீங்க? இல்ல வேற போடலாங்க. ஏதாவது ஆனா சாஸ் போட்டுக்கலாமா? புரியல. வேற என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு கேக்குறீங்க? எந்த இல்ல நம்ம மாதிரி கடையில டாப்பிங்? எல்லாம் இது பண்ணா கொஞ்சம் ஜூசியா இருக்க மாதிரி இருக்கும்ல. இதுவே உங்களுக்கு ஜூஸியா தாங்க இருக்கும். ஆக்சுவலா நம்ம அந்த அளவு சாஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க டபுள் லேயர் ஆஃப் சாஸ் போடலாம். டபுள் டைம்ஸ் சாஸ் போடலாம். இது பாத்தீங்க அப்படின்னா அப்- ஆ, நிறைய இது இருக்கு. சாஸ் வந்து நிறைய வச்சிருக்கேன். சீஸ் மெல்ட் நிறைய ஆனங்காட்டி போட்டிருக்கு. ஜூசியா தெரியுது. சோ உங்களுக்கு சீஸ் மெல்ட் ஆனதுனால தெரியாது. பட் நீங்க சாப்பிடறப்போ உங்களுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். எல்லாம் டாப் பண்ணிடுறீங்கல்ல. அதுக்கு மேல வந்து நீங்க ஜஸ்ட் வந்து நம்ம அன்னைக்கு இது வேணுது ப்ரௌனிக்கு இப்படி பண்ணோம்ல. ஆ ஸ்ப்ரிங்க்லர் பண்ணல ஜஸ்ட் சாஸ் மாதிரி சென்டர்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். எல்லா சீஸ் எல்லாம் போட்டு நம்மளோட சாஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவு லிக்விடா இருக்காது. கொஞ்சம் இதா இருக்கும். இதை நீங்க இதுல போட்டுக்கலாம். மிக்ஸில போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஜஸ்ட் வந்து இது மாதிரி பண்ணிடுங்க. ட்ரிசில் மாதிரி மேல இது பண்ணி தூவி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்கா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜூசியா இருக்கும். இது லைஃப் நம்ம டைம் ரொம்ப எவ்வளவு தக்காளி சொன்னீங்க? 5 days தான். இல்ல பீஸாக்கு அவ்வளவு உடனே சாப்பிட வேண்டியதுதான். ஓகே ஓகே. பீஸா பொறுத்த வரைக்கும் உடனே சாப்பிடலாம். ஆக்சுவலா நம்ம வந்து ஃபெக்மெண்ட் நம்ம ஈஸ்ட் போடுறதால ஃபெக்மெண்ட் பண்ணி உடனே சாப்பிடலாம். சப்போஸ் இன்னைக்கு நீங்க காலையில மாவு 10 மணிக்கு பிசைஞ்சு வச்சீங்கன்னா, ஸோ 12 நீங்க அந்த மாவு யூஸ் பண்ணலாம். நீங்க 4 தான் பசங்களுக்கு கொடுக்குறேன்னா, அப்பா வேணா ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டபிள். ஏன்னா ஃபெக்மெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சோம். ஏன்னா மாவு என்ன ப்ரொசீஜர் பண்றோமோ அதேதான். பட் நம்ம அந்த மாதிரி கரெக்டா டைம் அக்கார்டிங்லி நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும். 2 ஹவர்ஸ் இப்ப நீங்க பசங்களுக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு நீங்க 1:00 3:00னா 12:00 நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்க அது குடுக்க முடியும். ஓகே மேம். இப்போ டிராவலிங் எல்லாம் பண்ணி நம்ம எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா, குக் பண்ணதுக்கு அப்புறம் குக் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. ம், ஒரு சோ 5 நீங்க இயர்ஸ். டிராவல் பண்ணி 5 ஹவர்ஸ் நீங்க வேற யாருன்னா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இப்ப பேஸ வந்து பண்ணி எடுத்துட்டு போலாம். பட் அந்த அளவு நல்லா இருக்காது. இது வந்து உடனே ஹாட் டு ஹாட் சர்வ் பண்ணி சாப்பிட்டா மட்டும் தான் இது நல்லா இருக்கும். இது பீஸாவ பொறுத்த வரைக்கும் உடனே சாப்பிட்டா மட்டும் தான் நல்லா இருக்கும். இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாருன்னா வீட்டுக்கு செஞ்சு எடுத்துட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சிடுங்க. சோ ஆஃப் பண்ணி ஐ மீன் அகைன் அங்க போன உடனே 2 மெத்தட்ல சூடு பண்ணலாம். நம்ம இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி வச்சு சூடு பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா சாஃப்ட்னஸா வரும். இல்ல தவால போட்டீங்கன்னா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். சோ இது 2 மெத்தட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்க சூடு பண்ணிக்கலாம். அத டேல எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நீங்க சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்ல தெரிஞ்சவங்க வீடு பக்கத்துலயே இருக்கு. யாருக்கு வீட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுற பட்சத்துல அந்த மாதிரி கண்டிப்பா எடுத்துட்டு போலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். பட் கெட்டு போகாது. உடனே கெட்டு போகாது. லதா உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா? லதா? செய்யறப்பதான் மேம் டவுட் வரும். நான் கண்டிப்பா கேக்குறேன் மேம். ஷூர்ங்க. கண்டிப்பா, கண்டிப்பா கேளுங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம். மாலதி மேம் தேங்க்யூங்க. மாலதி மேம்? மாலதி மேம் காணும் போல இருக்கு. சோ வேற இப்ப கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? வேற எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்லைன்னா கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ மேம். ஒரு 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 ஸ்கிரீன் ஷாட் பண்ணிக்கலாம். சரிங்க. தேங்க்யூ மேம்.
ஓகே. தேங்க்யூ பிரீதா மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் புனிதா மேம். புனிதா மேம் ஹோப்ஸ் தேங்க்ஸ் மேம். சப்போஸ் எதனா கண்டிப்பா டவுட் இருந்தா ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமாங்க? நான் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வந்து அனுப்பி விடுறேன். ஆக்சுவலா நீங்க ஓகே டவுன்லோட் மேம். பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இதை நான் அனுப்பிச்சு விடுறேன். உங்களோட மெயில் ஐடி மட்டும் நீங்க அனுப்பிச்சு விடுங்க. நான் உங்களுக்கு வந்து இது பண்ணி விடுறேன். ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சு விடுறேன். ஓகே மேம், ஓகே. இன்னைக்கு இல்ல நாளைக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்க. ஓகே மேம். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா கிளாஸ்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். பாய். பாய் மேம், தேங்க்யூ. பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் மேம்.